கிராமத்து உலகம், பட்டணத்து உலகம். இந்த ரெண்டு வித்தியாசமான உலகத்துக்கு நடுவுல வாடி போறது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. கிராமத்துல பிறந்த ஆண்டாளு அவளுடைய நல்ல குணம், அப்பாவி குணத்தோட சிட்டில வளர்ந்த ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிட்டிக்கே போயிட்டா. கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, மத்தவங்கள ஏமாத்த தெரியாது. ஆனா சிட்டியில பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவித்தனம் தான் பெரிய முதலீடே. ரமேஷோட தங்கச்சி ஆண்டாளோட நாத்தனாரான காவியாவுக்கு சிட்டினா ரொம்ப பிடிக்கும். கிராமத்து ஆட்களை கண்டாலே அவளுக்கு ஆகாது. தான் அண்ணனோட சம்பாத்தியம் எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். கிராமத்தை சேர்ந்த இந்த ஆண்டாளுக்கு எதுவுமே சொந்தம் இல்ல அப்படிங்கறது அவ எண்ணம். ஆண்டாள பிறந்த வீட்டுல எப்படி வளர்ந்தா, இப்போ மாமியார் வீட்டுல சிட்டில எப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கறது இந்த மெகா சீரிஸோட முதல் எபிசோட்ல பாக்கலாம். அது அழகான கிராமம். ஆண்டாளோட அம்மா சீதா வாசல் பெருக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ரங்கையா கட்டில உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் அவங்க பொண்ணு பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. நம்ம ஆண்டாளு கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிக்கு போய் அதுக்குள்ள 1 வருஷம் ஆகுது. கிராமத்துல நம்ம கைக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணு அந்த பட்டணத்துல அவங்க மாமியாரு நாத்தனாருக்கு நடுவுல என் பொண்ணு என்னதான் கஷ்டப்படுறாளோ. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ளை என்னமோ ஆபீஸ்க்கு போயிடுவாரு, ஆனா நாள் பூரா அந்த வீட்டுல அவங்க எல்லாருக்கும் மத்தியில வாழ வேண்டியது ஏன் பொண்ணு தானே. ஐயோ சீதா, இப்பவும் உனக்கு சந்தேகம் தானா? நம்ம ஆண்டாளு அப்பாவிதான், ஆனா கையால் ஆகாதவை இல்ல. ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ அவளுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு துணையா நம்ம சின்ன பொண்ணு சொப்னாவும் சிட்டில தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு. அவரு ஆண்டாள நல்லபடியா பாத்துப்பாரு. நீ தேவையில்லாம கவலைப்படாத. சரியா அப்பதான் சீதம்மாவோட பழைய பட்டன் போனு ரிங் ஆச்சு. அதுல ஆண்டாளுன்னு பேரு பார்த்த உடனே சீதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாடி ஆண்டாளு, எப்படிமா இருக்க? இப்பதான் அப்பா கிட்ட உன்னை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? சளி பிடிச்சிருக்கா? பட்டணத்து தண்ணி ஒத்துக்கலையா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்பதான் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன். இவரு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு, காவியா கிளம்புறா, எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்தேன். ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? டைமுக்கு சரியா அவரு டேப்லெட் போட்டுக்கிறாரா இல்லையாமா? நாங்க எல்லாரும் நல்லாதாமா இருக்கோம். ஆமா, பட்டணத்து வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸ்வப்னா அங்க வந்து நல்லா படிக்கிறாளாமா? அவளை நம்பிதான் நாங்களும் இருக்கோம். பாவம், மாப்பிள்ள மேல தேவையில்லாத பாரத்தை தூக்கி போட்டுட்டோம். ஸ்வப்னா நல்லதாமா படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க நான் இருக்கேன்ல. சரிம்மா, அவரு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. அத்தையும் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா டைம் கிடைக்கும் போது மறுபடியும் கால் பண்றேம்மா. இப்ப வச்சிடுறேன் அப்படின்னு கால் கட் பண்ண ஆண்டாளு நேரா கிச்சனுக்கு போய் வாய் விட்டு அழ ஆரம்பிச்சா. அவன் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கக்க ஆரம்பிச்சா. என்ன மன்னிச்சிடுமா, உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். ஆனா நான் இங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை சொன்னா நீ தாங்க மாட்டேமா. என் வீட்டுக்காரரு நல்லவருதான், ஆனா எங்க மாமியாரு, அதுலயும் முக்கியமா என் நாத்தனாரு காவியா, இவங்க 2 பேரும் படுத்துற பாடு என்னால தாங்க முடியலம்மா. என்ன இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறாங்கம்மா. என்ன ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் தங்கச்சியையும் ஏதாவது வார்த்தையை சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, அவ படிப்பு முடிகிற வரைக்கும் மாச்சும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோப்பா. சிட்டில இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வீடு அது. அந்த வீட்டோட கிச்சன்ல தான் ஆண்டாள வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிட்டி பொண்ணான காவியா எழுந்திருச்சு ஸ்டைலா அவ ரூமை விட்டு வெளியில வந்தா. ஹால்ல லேப்டாப் முன்னாடி உட்காந்துருந்த ஸ்வப்னாவை பார்த்துட்டு கேவலமா ஒரு லுக்க கொடுத்துட்டு அவ கிச்சனுக்குள்ள வந்தா. ஹலோ அண்ணியாரே, என்ன இன்னும் கனவை விட்டு வெளியில வரலையா? காலையில 8 மணி ஆகுது, ஆனா இன்னும் காஃபி கப்பு என் கைக்கு வரல. காலையில எழுந்துச்சதும் சூடா காஃபி குடிக்கலனா எனக்கு தலைவலி வரும்னு உங்களுக்கு தெரியாது? இந்த வீட்டு பொண்ணு நானு, எனக்குன்னு ஒரு மதிப்பும் இல்ல, ஒரு மரியாதையும் இல்ல. உங்க கிராமத்துல காலையில எழுந்துச்சதும் நீங்க கஞ்சி தான் சாப்பிடுவீங்க, ஆனா சிட்டில நாங்க நல்ல ஸ்ட்ராங்கான காஃபியை தான் சாப்பிடுவோம். எங்க என் காஃபி? ஐயோ இல்ல காவியா, உனக்காக தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ எழுந்துச்சது பார்த்துதான் உனக்கு காஃபி கொடுக்கலான்னு கப்புல காஃபியை ஊத்திக்கிட்டு இருந்தேன். இந்தா காஃபி கொடு. நீ கேட்ட மாதிரியே டிகாஷன் அதிகமா காஃபி போட்டிருக்கேன். காவியா வேணும்னே அந்த காஃபிய ஒரு சிப் மட்டும் குடிச்சிட்டு முகத்தை மாத்திக்கிட்டு கோவமா அந்த காஃபிய சிங்க்ல ஊத்திட்டா. அத பார்த்து ஆண்டாளும் ரொம்பவும் வருத்தப்பட்டா. என்ன ஆச்சு காவியா, ஏன் காஃபிய அப்படி ஊத்திட்ட? ரொம்ப சூடா இருக்கா என்ன? ஏன் ஊத்துறனா? இதெல்லாம் ஒரு காஃபியா?
காஃபில பால் இருக்கா இல்ல தண்ணி இருக்கா? உங்க கிராமத்துல எல்லாரும் பாலே குடிக்க மாட்டீங்கல்ல, ஆனா சிட்டில நாங்கெல்லாம் பால் காஃபி தான் குடிப்போம். இந்த வீட்ல எங்க அண்ணன் தான் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வச்சுதான் நாங்க பால் காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ மிச்சம் பிடிக்கிறதுக்காக பாலுக்கு பதிலா தண்ணி கலக்குறீங்களா? இதுவே உன் தங்கச்சி சொப்னாவுக்கு தண்ணி கலக்காத பால்ல தானே காஃபி போட்டு கொடுக்குற, எனக்கு மட்டும் தண்ணியா? பிறந்த வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் நல்லா பாத்துக்கிறீங்க, புகுந்த வீட்டை விட்டுடுறீங்க. ஐயோ கடவுளே, இவ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாலே. கொண்டு வந்த பால் எல்லாத்துலயுமே இவளுக்கு தானே காஃபியை போட்ட. ஸ்வப்னாவுக்கு இன்னும் நான் காஃபி கூட கொடுக்கவே இல்லை. இவளுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை தான் அந்த காஃபி மேல காட்டிக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நாத்தனாராச்சே, இவளை நான் ஏதாவது சொன்னேன்னா அத்தை வந்து என் கண்ணு படுக்க அரைஞ்சிடுவாங்க. என்ன சொன்னாலும் அமைதியா தான் இருக்கணும். காவியா, தண்ணி கலக்காத பால்ல தான் உனக்கு நான் காஃபி போட்டேன். உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, நீ ஹால்ல போய் உக்காந்துக்கிட்டு நான் வேற பால்ல காஃபி போட்டு கொண்டு வரேன், நீ அமைதியாரு. அப்பதான் கனகமும் எழுந்திருச்சு அவங்க ரூமை விட்டு கிச்சனுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்த உடனேயே வீட்டோட நிலைமையே மாறுச்சு. என்ன காவியா, காலையிலேயே முகம் வாடி போயிருக்கு. உன்னோட குரல் என் ரூம் வரைக்கும் கேக்குது. என்னைக்கு உங்க அண்ணி உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாளா? என்னன்னு சொல்லு, அவளை உண்டு இல்லைன்னா ஆக்கிடுறேன். காவியா உடனே நடிப்ப ஆரம்பிச்சிட்டா. பாருமா, அண்ணி எனக்கு தண்ணி கலந்த பால்ல காஃபி போட்டு கொடுக்கறாங்க. ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா என்ன பிடிச்சி கத்துறாங்க. ஆனா அவங்க தங்கச்சிய மட்டும் தலையில வச்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல காஃபி போட்டு கொடுக்கறாங்க. ஆனா எனக்கு மட்டும் தண்ணியில காஃபி போட்டு கொடுக்கறாங்க. என்னோட வீட்டுல என்னால ஒரு நல்ல காஃபியை கூட குடிக்க முடியாம போச்சுமா. அத கேட்டதுமே கனகாவோட கண்ணுல நெருப்ப பார்க்க முடிஞ்சது. என்ன ஆண்டாளு இது? என் பொண்ணு யாருன்னு நினைச்ச? அவ இந்த வீட்டோட இளவரசி. அவளுக்கு இல்லாத உரிமை உனக்கு கூட இங்க இல்ல. என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்க. அதை விட்டுட்டு உன் தங்கச்சி நல்லபடியா பாத்துக்க இல்ல. இன்னொரு தடவை என் பொண்ணோட கண்ணுல கண்ணீரை பார்த்தேன், அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இங்க இருக்க முடியாது, வீட்டுக்கு போய் வாழ வெட்டியாதான் இருக்கணும். அத புரிஞ்சுக்கோ. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, தப்பு என்னோடதுதான். நான் வேற காஃபி போட்டு கொடுக்கறேன், நீங்க கோவப்படாதீங்க அத்தை. அப்பாடா, அம்மா என் பக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணியோட ஆட்டோ இங்க எதுவுமே செல்லுபடியாகாது. மெதுவா எல்லாரையுமே என் பக்கம் இழுத்துட்டு இந்த ஸ்வப்னாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இல்ல எங்க அண்ணனோட பணத்துல இவ சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிச்சு பெரிய ஆள் ஆவாளா? நாளைக்கு பெரிய வேலை கிடைச்சு என் முன்னாடி பில்டப் கொடுத்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அப்பதான் ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பி காஃபி குடிச்சுக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல அவனுடைய அப்பாவான ரங்கையாவும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ கனகாவும் காவியாவும் கண்ணாலேயே ஏதோ செய்கை செஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டாளு எல்லாருக்குமே டிஃபனை கொண்டு வந்து கொடுத்தா. ஸ்வப்னா ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு சைலண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அண்ணன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு எங்க காலேஜ்ல ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் இருக்கு. அதுக்கு எல்லாரும் சூப்பரான ட்ரெஸ்ஸும் நகைகளும் போட்டுக்கிட்டு வராங்க. நான் ஏதாவது நகையை போட்டுக்கிட்டு போலான்னு பார்த்தா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய நகையா இருக்கு. அதை போட்டுக்கிட்டு போனா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கண்ணே. என் கௌரவம் என்ன ஆகுறது? நெக்லஸா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உன்னோட பர்த்டேக்கு நான் ஒரு லாக்கெட் வச்ச செயின் வாங்கி கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருக்குமே, பேசாம அதை போட்டுக்கோ காவியா. சீச்சி, அதை போட்டுக்கிட்டா நல்லாவே இருக்காதுண்ணே. அது பழைய மாடல். எனக்கு ₹1,00,000 ஒரு நெக்லஸ் ஆவது வேணும். அதை நீ வாங்கி தரலனா நாளைக்கு நான் காலேஜ்க்கு போக மாட்டேன், வீட்ல தான் இருப்பேன். அப்புறம் காலேஜ் விட்டு நின்னுட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. ஆமாடா ரமேஷ், உன் தங்கச்சி கேக்குறா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சம்பாதிக்கிறதுல மொத்தமாவ அவ கேக்குறா? ஏதோ 1,00,000 தானே கேக்குறா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. உன் தங்கச்சிக்கு கொடுக்காம மொத்தத்தையும் உன் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கா கொண்டு போய் கொடுக்க போற? அம்மா வீடு, இப்ப எதுக்கு தேவையில்லாம ஆண்டாளோட தங்கச்சியை இழுக்கிற? ஆபீஸ்ல இருந்து இன்னும் போனஸ் வரல. இப்ப திடீர்னு 1,00,000க்கு நான் எங்க போறது? இன்னும் வீட்டோட இஎம்ஐ கூட கட்டல. கொஞ்சம் டைம் கொடுத்தா நானே வாங்கி தர போறேன். காவியாவுக்கு நான் வாங்காம யாரு வாங்குவா? ஆமா காவியா, இந்த மாசம் செலவு அதிகமா இருக்கு. வேணும்னா என் கல்யாணத்துல எங்க அப்பா எனக்கு போட்ட நெக்லஸ் போட்டுக்கிட்டு போறியா? அது பாக்குறதுக்கு நல்ல ட்ரெண்டியா இருக்கும். இப்போதைக்கு போட்டுக்கிட்டு போ. அதுக்கப்புறமா உங்க அண்ணகிட்ட சொல்லி வேற நெக்லஸ் வாங்கி கொடுக்க சொல்றேன். அது ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொன்னீங்க? நீங்க உங்க நெக்லஸ் எனக்கு கொடுக்குறீங்க, அதை நான் போட்டுக்கணுமா? நல்லா இருக்கு கதை. உங்க அப்பா அம்மா உங்களுக்காக போட்ட நகை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அது போட்டுக்கிட்டா என்னுடைய மான மரியாதை என்ன ஆகுறது? உங்க நகையெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. வேணும்னா உங்க தங்கச்சி ஸ்வப்னாக்கு கொடுங்க. காவியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் அண்ணி உன்னோட சந்தோஷத்துக்காகத்தான் அவளுடைய நகையை தரேன்னு சொன்னா. அவளை போய் கிண்டல் பண்றியே.
ஆண்டாளோட நகையும் தங்கம் தானே, அது ஒன்றும் இரும்பு கிடையாதுல்ல. இவ்வளோ திமிரெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு உக்காந்தா நல்லா இருக்கும். இங்க பாரு ஆண்டால, தேவையில்லாம ஏன் பொண்ணோட விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா உன் தங்கச்சி ஸ்வப்னாக்கு போய் கொடுத்துக்கோ. டேய், இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது உன் தங்கச்சி ரெடியா இருப்பா. நீ அவளுக்கு தங்க நெக்லஸ் வாங்கி கொடுக்கற, அவ்வளவுதான். சரிம்மா, நான் கிரெடிட் கார்டில் காவியாவுக்கு நகை வாங்கி தரேன். காவியா, ஈவினிங் நீ ரெடியா இரு. ஆண்டாளு, நீ தேவையில்லாம எல்லா விஷயங்கள்லையும் மூக்க நுழைக்காத. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல நான் யாரோ தானே. என் நகையை என் நாத்தனாருக்கு கொடுக்கறேன்னு சொன்னதும் எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்னையே அவமானப்படுத்துறாங்க. சரி, நடக்கிறது ஏதோ நடக்கட்டும். ஆனா பாவம், கடன் அதிகமாச்சுன்னா என் வீட்டுக்காரரு தனியா என்ன பண்ணுவாருன்னு தான் எனக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி நேரம் வீட்டுல சின்னதா ஒரு நைட் லேம்ப் தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கனகாவும் காவியாவும் சோஃபால உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காவியா ரமேஷ் சாயந்தரம் வாங்கி கொடுத்த நெக்லஸ போட்டுக்கிட்டு கண்ணாடியில அவளை அழகுபடுத்திக்கிட்டு இருந்தா. பாத்தியாமா, ஒரு போடு போட்டதும் உன்னோட புள்ள நெக்லஸ வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த ஆண்டாளு இந்த நெக்லஸ வாங்க விடாம தடுக்கலான்னு அவங்க அப்பா போட்ட நகையை எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னா. ஆனா அவ யாருங்கிறது எனக்கு எல்லாரும் முன்னாடி காட்டிட்டேன். ஆமாடி காவியா, அவ சரியான கைகாரி. பாக்குற மாதிரி அப்பாவிலாம் இல்ல. அவ தங்கச்சிய நம்ம வீட்லயே உட்கார வச்சு என் புள்ளியோட பணத்துல அவளுக்கு தேவையான ட்ரெஸ், லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டுட்டோம், நாளைக்கு உன்னோட கல்யாணத்துக்கு இங்க எதுவும் மிச்சம் இல்லாம எல்லாமே ஆண்டாளோட வீட்டுக்கு போயிடும் போல. ஆமாமா, அந்த ஸ்வப்னாவை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கா. பெரிய கலெக்டர் ஆயிடுவா போல. அண்ணி என்னமோ அவளுக்கு பால் பழம்னு கொடுத்து சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த ஸ்வப்னாவை வீட்டை விட்டு துரத்தி ஆகணுமா? அப்பதான் எனக்கு நிம்மதியே கிடைக்கும். அது அவ்வளவு ஈஸி இல்ல காவியா. ஏன்னா ரமேஷ் ஆண்டாளோட வலையில இருக்கான். அவன்கிட்ட நேரடியா போய் விஷயத்த சொன்னா அவன் அவளை அனுப்ப மாட்டான், நம்மளதான் திட்டுவான். இதுக்கு நாம வேற ஏதாவது யோசிக்கணும். அந்த ஸ்வப்னா மேல உங்க அண்ணனுக்கு கோவமும் வெறுப்பும் வர்ற மாதிரி நாம ஏதாவது செஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்வப்னாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குமா. அந்த பிளான சக்சஸ் ஆச்சே, அன்னைக்கு இந்த வீட்டுல மரியாதையும் இருக்காது, அந்த ஸ்வப்னா இந்த வீட்லயே இருக்க மாட்டான். நாளைக்கு காலையில பாரு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ உனக்கு தெரியும், சரியா? என்ன பிளானடி அது? என்கிட்ட சொல்லு, நானும் ஹெல்ப் பண்ணுவல. எதுக்குமா சொல்லணும்? நாளைக்கு நான் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன், என்ன நீ ஃபாலோ பண்ணிக்கோ. காலையில எப்பவும் போலவே விடிஞ்சது. ஆண்டாளு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா. ரமேஷ் எப்பவும் போலவே ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். ரங்கையா பால்கனியில இருந்தாரு. அப்பதான் காவியா அவளுடைய ரூம்ல இருந்து பதட்டமா வர்ற மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிச்சா. அம்மா, அப்பா, அண்ணன், எல்லாரும் வாங்க. என் நெக்லஸ் எங்க? என் நெக்லஸ காணோண்ண. அப்போ கனகம் வேக வேகமா வந்து பதட்டமா இருக்கிற மாதிரி நடிச்சு, என்னமாச்சு காவியா? நெக்லஸ காணமா? எங்க போச்சு? அம்மா, நேத்து அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ நான் டேபிள் மேல வச்சுட்டு தாமா ராத்திரி படுத்து தூங்குனேன். இப்ப காலையில எழுந்துச்சு பார்த்தா டேபிள் மேல நெக்லஸே இல்லம்மா. யாரும் என் நெக்லஸ திருடிட்டாங்கம்மா. என்ன காவியா, அது எப்படி திருடு போகும்? நம்ம வீடு ரொம்ப செக்யூரான வீடு தானே. நீ எதனா பாக்ஸ்ல வச்சுட்டு மறந்து போயிருப்ப. பதட்டப்படாம தேடிப்பாரு. இல்ல அண்ணன், ராத்திரி நான் நெக்லஸ கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு தான் படுத்தேன். வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, யாரும் ஆகாதவங்க தான் செஞ்சிருக்காங்க. எனக்கு சந்தேகம் எல்லாம் இந்த ஸ்வப்னா மேலதான். நேத்து நீ நகையை வாங்கி கொடுத்து நான் கழுத்துல போட்டு தெரியும் போது அதை ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா. அதனால அவதான் எனக்கு தெரிஞ்ச அந்த நெக்லஸை திருடி இருக்கணும். அதை கேட்டதும் ஆண்டாளு ஷாக் ஆயிட்டா. கையில இருந்த தொடப்பக்கட்டிய கீழே போட்டுட்டு, காவியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் தங்கச்சி உன்னோட நெக்லஸ திருடினாளா? எங்க வீட்டுல ஒழுக்கமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. இப்படி திருட்டு குணத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கல. அண்ணி, நீங்க குறுக்கல வந்து பேசாதீங்க. நீங்க ஏழைங்க, அதனாலதான் உங்க தங்கச்சிக்கு அந்த நெக்லஸ பார்த்த உடனே கண்ணு அப்படியே பறிச்சிருக்கோம். இப்பவே அவ பேக்ல நெக்லஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காவியா ஸ்வப்னாவோட ரூமுக்குள்ள போய் ஸ்வப்னாவோட காலேஜ் பேக வெளியில கொண்டு வந்தா. பாவம் ஸ்வப்னாவும் ரொம்பவும் பதட்டமா கவலையா வெளியில வந்தா. அக்கா, நான் எதுவும் எடுக்கலக்கா, ப்ளீஸ் காவியா, என்ன நம்பு, நான் திருடி இல்ல, நான் திருடல. ஆனா காவியா ஸ்வப்னாவோட பேக கவுத்து அதுல இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தூக்கி போட்டா. எல்லாரும் மூச்சை இழுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நகைக்கடையில குடுக்கிற ஒரு நகைப்பைய அந்த பையில இருந்து விழுந்துச்சு. காவியா உடனே அந்த பைய வெளியில எடுத்தா. அதுல காவியாவோட புது நெக்லஸ் இருந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. பாத்தியாண்ண, நான் தான் சொன்னல,
இந்த ஸ்வப்னா ஏழை வீட்டு பொண்ணு படிக்கிறேன்ற பேருல நம்ம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொருளையே திருடிக்கிட்டு இருக்கா. அவளை என்னன்னு கேளுன. பாவம் ஆண்டாளு இத பார்த்து ஷாக் ஆகி, ஸ்வப்னா என்னம்மா இது, உன்னோட பேக்குக்குள்ள இந்த நெக்லஸ் எப்படிமா வந்துச்சு? உண்மையே சொல்லுமா, நீ இந்த நெக்லஸ எடுக்கலல? அக்கா, உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, நான் எந்த தப்பு பண்ணல. நான் அந்த நெக்லஸ எடுக்கலக்கா. அது அவ எங்க வச்சிருந்தான்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. ஆனா என்னோட பேக்ல இந்த நெக்லஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கனகம் ஆண்டாளோட கைய பிடிச்சி தள்ளி விட்டு, பாத்தியா ஆண்டாளு, உன் தங்கச்சியோட லட்சணத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. என் புள்ளையோட பணத்துல அவளுக்கு லேப்டாப்பு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா நகைய வாங்கி கொடுக்க முடியாது. அதனால என் பொண்ணுக்காக என் புள்ள வாங்கி கொடுத்த நகைய நீதானே திருட சொல்லி அவகிட்ட சொல்லிருக்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ரமேஷ்க்கு ஸ்வப்னா தான் நகையை திருடிருப்பா அப்படின்னு தோணுச்சு. அதனால அவளை அடிக்க கையே ஓங்கிட்டான். சொப்னா, நீ திருடுனியா? உனக்கு எவ்வளவு திமிரு? எங்க வீட்லயே இருந்து எங்க வீட்டு பொருளை திருடுறியா? உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு அவளை அடிக்க போகும்போது ஆண்டாளு குறுக்க வந்துட்டான். ஸ்வப்னா ரொம்பவும் பயத்தோட அக்காவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. காவியா அவ போட்ட பிளான சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களா, திமிரு பிடிச்ச நாத்தனார் போட்ட திட்டம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துச்சுன்னு. நெக்லஸ காவியாவே ஸ்வப்னாவோட பேக்ல போட்டு அத காணோன்னு சொல்லி அவன் மேல பழிய தூக்கி போட்டா. ஹால ஸ்வப்னாவோட பேக்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருந்துச்சு. காவியாவோட கையில அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் இருந்துச்சு. ரமேஷ் கோவத்துல ஸ்வப்னாவை அடிக்கிறதுக்காக கை வாங்கும் போது ஆண்டாளு அவனுடைய கைய பிடிச்சு தடுத்தா. இத பார்த்து ஆண்டாளோட மாமியார் கோவமா அவளை முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா கொஞ்சம் தூரமா எதுவும் பண்ண முடியாம நின்னுக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் ரொம்ப கோவத்தோட ஆண்டாளோட கைய தட்டி விட்டுட்டு, ஆண்டாளு, என்ன இது? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கைய தடுத்து நிறுத்துவ? உன் தங்கச்சி பண்ண காரியத்துக்கு இனிமே அவ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அவளை கண்டிக்காம என்ன தடுக்க வரியா? என் தங்கச்சி காவியா ரொம்ப ஆசையா கேட்டான்னு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி அவளுக்கு அந்த நெக்லஸ வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த நெக்லஸ படிக்கிற பையில ஒளிச்சு வச்சிருக்கா உன் திருட்டு தங்கச்சி. இவளை இப்படியே விட்டுட்டா இந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு போய் உன் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பா. அவளை 2 வாங்கினாதான் உண்மைய சொல்லுவா. விடு என்ன. இல்லங்க, என்னால முடியாது. என் தங்கச்சிய நீங்க அடிக்க விட மாட்டேன். ஸ்வப்னா தப்பு பண்ணலன்னு என் உசுர் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன். என் தங்கச்சி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். எங்க பிறந்த வீட்டுல எங்க அப்பா எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் கூட நேர்மையா வாழணும்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. மத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட எங்களுக்கு அவரு கத்து கொடுக்கல. ஆனா நீங்க கொஞ்சம் நின்னு நிதானமா யோசிக்க மாட்டீங்களா? ஒருவேளை என் தங்கச்சி அந்த நெக்லஸ திருடி இருந்தா அவ தினமும் பயன்படுத்துற பையில வச்சிருப்பாளா? அதுவும் எல்லாருடைய கண் பார்வையிலையும் படுற மாதிரி எங்கேயாவது வேற இடத்துல அவ ஒளிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? அத கேட்டு காவியா ஷாக் ஆயிட்டா. மாட்டிப்பேனோ என்னமோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு வந்துருச்சு. பாத்தியாமா, பாத்தியா அண்ணன், திருண்ண தங்கச்சியே திட்டாம அண்ணி லாஜிக் பேசிக்கிட்டு வராங்க. இவங்க எல்லாரும் கிராமத்து ஆட்கள் தானே. இவங்களுக்கெல்லாம் திருடுறதுல ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாமே. காலேஜ் பேக்ல வச்சா யாருக்கும் டவுட் வராதுன்னு இந்த ஸ்வப்னா அப்படி வச்சிருந்திருக்கலாம். நான் சரியா கெஸ் பண்ணி அவ பேக் செக் பண்ணதுனால அது உடனே மாட்டிக்கிச்சு. இல்லனா இந்நேரத்துக்கு இந்த நெக்லஸ் அவங்க பிறந்த வீட்டுக்கு பார்சலா போயிருந்திருக்கோம். இந்த நெக்லஸ் என் கைக்கு வந்ததுனால சரியா போச்சு. இனிமே இவங்க 2 பேருமே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு. ஆமா காவியா, சரியா சொன்ன. டேய் ரமேஷ், நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன் இந்த கிராமத்து பொண்ணுங்களெல்லாம் நம்ப கூடாதுன்னு. நீ ஒருத்திய கூட்டிக்கிட்டு வந்தா அவ கூடவே இன்னொருத்திய கூட்டிக்கிட்டு வந்தா. போனா போகுதுன்னு விட்டா படிப்புங்கிற பேருல என் வீட்ல இருக்கிற நெக்லஸ் திருடுறியா? ஆண்டாளு, உன் தங்கச்சி கைய கழுவுமா எல்லாருக்கும் முன்னாடி மாட்டிக்கிட்டா. அவ திருடலங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? ஒழுங்கு மரியாதையா இப்பவே துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளுடைய ஊருக்கு போக சொல்லு. இல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஐயோ இல்ல அத்தை, மாமா என்ன நம்புங்க. நான் இந்த நெக்லஸ கண்ணார கூட பார்க்கவே இல்ல மாமா. நான் நேத்து என் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். காவியா அக்காவோட ரூம் பக்கம் நான் போகவே இல்ல மாமா. இந்த நெக்லஸ் எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மாமா. அக்கா, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, சொல்லுக்கா. என் படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு என்ன ஊருக்கு அனுப்ப வேண்டான்னு சொல்லுக்கா. அழாத ஸ்வப்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன? அத்தை, ஸ்வப்னா இதை திருடி இருக்க வாய்ப்பில்ல. நேத்து நான் வீட்டை லாக் பண்ற வரைக்கும் அவ படிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஆனா காவ்யா வீடு முழுக்க தேடாம ஸ்ட்ரெயிட்டா ஸ்வப்னாவோட பேக்ல வந்து எதுக்கு தேடுறா? அவளுக்கு தான் என் தங்கச்சி ஸ்வப்னாவை பிடிக்காதே, அதனாலதானோ? அண்ணி, அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க?
நானே நெக்லஸ் கொண்டு வந்து இந்த வீணா போனவளுடைய பேக்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு என்ன தலையெடுத்தா? எங்க அண்ணன் எனக்காக வாங்கி கொடுத்த ₹1,00,000 நெக்லஸ கொண்டு போய் இந்த பிச்சைக்காரி பையில வைக்கிறதுக்கு? பாருன பாரு, தங்கச்சி தப்பு பண்ணா அவளை திட்டாம அண்ணி லாஜிக்ன்ற பேர்ல என் மேல பழிய தூக்கி போடுறாங்க. போதும் நிறுத்துங்கடா. காலையில விடிஞ்சதுமே என்ன இதெல்லாம்? இங்க பாரு காவியா, உனக்கு நெக்லஸ் கிடைச்சதா இல்லையா? இத்தோட சண்டைய நிப்பாட்டு. அதான் ஆண்டாளு சொல்றாளே, அவ தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்லன்னு. இந்த வீட்டுல யாரும் வெளியாளுங்க இல்ல. ஏதோ தப்பாதான் இது நடந்திருக்கணும். அதுக்குன்னு சின்ன பொண்ண கை ஓங்கிக்கிட்ட அடிக்க போவ? வெக்கமா இல்லையா உனக்கு? முதல்ல ஆபீஸுக்கு கிளம்பி போ. நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா நல்லது. என் பொண்ணோட நகை காணாம போறது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதா? டே ராஜேஷ், இந்த சொப்னா இன்னும் ஒரு நொடி கூட நம்ம வீட்ல இருக்க கூடாது. முதல்ல அவளை ஊருக்கு கிளம்ப சொல்லு. அம்மா ப்ளீஸ்மா, என்னை விட்டுடுங்க. ஆஃபீஸில் இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. இங்க பாரு ஆண்டாளு, இன்னைக்கு சாயந்தரம் நான் ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது உன் தங்கச்சி துணியெல்லாம் பேக் ஆகிருக்கணும். நாளைக்கு காலையில் அவள் இங்கிருந்து கிளம்பணும். இதுதான் என் கடைசி முடிவு. இதை யாரும் மாற்ற முயற்சி பண்ணா நல்லா இருக்காது. ரமேஷ் அங்கிருந்து கோவமா ரூமுக்குள்ள போயிட்டான். கனகாவும் காவியாவும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு வெற்றி வெற்றி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் சொப்னாவும் மட்டும் ஹால்ல இன்னும் அழுதுகிட்டே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அவங்கவுங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டாள சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது சொப்னா பக்கத்திலேயே காய்கறி நறுக்கிக்கிட்டு பாவம் அழுதுகிட்டு இருந்தான். அந்த சமையலறை முழுக்க அக்கா தங்கச்சியோட அழுகை சத்தம் தான் இருந்துச்சு. அக்கா, பேசாம நான் ஊருக்கே போயிடுறேக்கா. என்னால உனக்கு கஷ்டம். நான் படிக்கிறதுக்காக இங்க வந்தா என் மேல திருடி பட்டத்தை கட்டி விடுறாங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அத்தை என்ன எது கிரிமினலை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. மாமா கூட என்ன நம்பலக்கா. என்ன கேவலமா பார்த்துட்டு முறைச்சிட்டு போனாரு. என்ன அடிக்க கை வாங்கினாரு. என்னால உன்னோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுக்கா. பேசாம என்ன அனுப்பிடுக்கா. எதுக்கு நான் அனுப்பணும் உன்ன? திருடுறவங்க தான் தைரியமா இங்க உக்காந்துருக்காங்களே. அப்படி இருக்கும்போது திருடாத உன்ன நான் எதுக்காக பயந்து அனுப்பணும்? இப்ப நீ இங்க இருந்து போயிட்டனா அந்த நெக்லஸ் திருடினது நீதான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்க மாட்டாங்களா? இவங்க எல்லாரும் உண்மையில திருட்டு பட்டத்தையே கட்டிடுவாங்க. நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா அப்புறம் உன்னை யாரடி கட்டிக்க வருவாங்க? உன்னை இங்க படிக்க வைக்க கூட்டிக்கிட்டு வந்ததுன்னா உன் படிப்பு முடியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ போக முடியாது. ஆனா அக்கா, மாமா தான் என்ன அனுப்பிட சொல்லிட்டாரேக்கா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த காவியா என்ன பார்த்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான்க்கா இருப்பா. என்னாலதான் உனக்கு நிம்மதி இல்லாம போச்சுக்கா. எனக்காக நீ மாமா கூட சண்டை போடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என் தங்கச்சி ரொம்ப பாவம். இந்த பட்டணத்துக்காரங்களோட இந்த கிரிமினல் புத்தி அவளுக்கு தெரியல. அதனாலதான் அவ அழுதுகிட்டு இருக்கா. ஆனா இந்த காவியா யாரு, எங்க மாமியார் யாருங்கிறது எனக்கு மட்டும்தானே நல்லா தெரியும். நெக்லஸ் தானா ஒண்ணு என் தங்கச்சி பேக்ல வந்து உக்காந்துருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவியா தானு என்னுடைய உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு என்கிட்ட சாட்சி தான் இல்ல. ஏன் புருஷன் தான் தங்கச்சி சொன்னதையே வேதவாக்கா நினைக்கிறாரு. நான் சும்மா அழுதுகிட்டு உக்காந்தனா என் தங்கச்சி வாழ்க்கை பலியாயிடும். இல்ல, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஸ்வப்னா, நீ அழாத. உண்மை நெருப்பு மாதிரி என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்தேதான் ஆகணும். பொய்ய பல தடவை சொன்னா அது உண்மையாயிடாது. என் தங்கச்சி காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ அமைதியா போய் உன் ரூம்ல உட்காந்து படி. யாரு என்ன சொன்னாலும் வாயை திறக்காத. யாரு என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னை யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்த முடியாது. இது நான் உனக்கு கொடுக்கற வாக்கு. ஆண்டாளோட கண்ணுல வந்த கண்ணீர் நின்னு போய் ஒரு கோவமும் ஒரு நெருப்பும் இருந்துச்சு. தான் தங்கச்சிக்கு அநியாயம் நடக்க கூடாது, அத நடக்கவும் விடக்கூடாது அப்படின்னு ஆண்டாளு முடிவெடுத்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பால்கனியில சேர் போட்டுக்கிட்டு அம்மா பொண்ணு 2 பேருமே உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டேபிள்ல காவியாவோட நெக்லஸும் இருந்துச்சு. அப்பதான் ஆபீஸ விட்டு வீட்டுக்கு வந்த ரமேஷ் அவங்க அம்மா தங்கச்சி கிட்ட போனா. அண்ணனை பார்த்த உடனேயே காவியா மறுபடியும் அவருடைய நாடகத்தை தொடங்கினா. அண்ணா, நீ எனக்கு எவ்வளவோ ஆசையா வாங்கி கொடுத்த நெக்லஸ் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ். ஆனா இப்ப இத பார்த்தாலே பிடிக்கல. அந்த திருடி ஸ்வப்னாவோட கைப்பட்ட நகை இது. இந்த நகையால எனக்கு தான் இந்த வீட்டுல அவமானம். இந்த நெக்லஸ் எனக்கு வேண்டான. இத ஸ்வப்னா கிட்டயே கொடுத்துரு. இனிமே அது அவையே வச்சுக்கிட்டோம். பாத்தியாட ரமேஷ், என் பொண்ணு எவ்வளவு வருத்தப்படுறான்னு. நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பொருளுக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பே இல்லாம ஆயிடுச்சு. ஆனா இந்த ஆண்டாளுக்கு எவ்வளவு திமிருடா. தப்பு பண்ண ஸ்வப்னாவை அடிக்க கை வாங்கினா அவ உன்னோட கைய பிடிச்சு தடுத்து நிப்பாட்றா. அவ்வளவு திமிரா அவளுக்கு. அவ தங்கச்சி திருடி இருக்கான்னு சாட்சியும் ஆதாரமும் தெளிவா இருக்கும் போதே அவ உன்னை எதிர்த்து நிக்கிறா. தங்கச்சி 2 வார்த்தை கேட்டு 4 கண்ணத்துல அறியாம
இனிமே இப்படியே விட்டா ஆண்டாளு இந்த குடும்பத்துக்கு எதிரா மாறி அவங்க குடும்பத்து ஆட்களை மட்டும்தான்டா தலையில தூக்கி வச்சு ஆடுவா. ஆமாம்மா, இன்னைக்கு காலையில ஆண்டாளி என் கையை பிடிச்சி தடுத்தது எனக்கு பிடிக்கல. என் தங்கச்சிக்கு நியாயம் வேணும்னு தானே கையை ஓங்கிக்கிட்டு போனேன். ஆனா அவ தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல என்னோட கையை பிடிச்சிட்டா. அந்த சொப்னாவும் பார்க்க தான் அப்பாவியா இருக்கா, ஆனா சரியான கைகாரி போல. இன்னைக்கு ராத்திரியே அவளை அவங்க ஊருக்கு துரத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்பாடா, பிளான் சக்சஸ் ஆச்சு. அண்ணனுக்கு அண்ணி மேல ஒரு விதமான வெறுப்பும் வந்துருச்சு. எப்படியோ நாளையில இருந்து இந்த சொப்னாவோட தொல்லையும் இந்த வீட்டுல இருக்காது. மறுபடியும் ஏ ராஜ்யம்தான். பின்ன எங்க வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு எம்எல்ஏ அதிகாரத்தை செலுத்துவாங்களா? அப்படி பண்ணா நான் சும்மா விட்டுடுவேனா? அம்மா, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன். இன்னைக்கு ராத்திரியே ஆண்டாள் அவ தங்கச்சியை ஊருக்கு அனுப்பணும். இல்லைன்னா நான் யாரு அப்படின்னு அவளுக்கு தெரிய வரும். அப்படின்னு ரமேஷ் கோவமா அவனுடைய ரூமுக்கு போனான். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ரமேஷ் கோவமா அவன் ரூம்ல இருக்கும்போது ஆண்டாளும் கோவமா முறைச்சுக்கிட்டு ரமேஷ் முன்னாடி வந்து நின்னான். அப்ப ரமேஷ் ஆண்டாளை பார்த்து, ஆண்டாளு, நான் காலையில சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? உன் தங்கச்சி துணியெல்லாம் பேக் பண்ணிட்டாளா? நாளைக்கு காலையிலேயே பஸ் இருக்கு, அதுக்கே டிக்கெட்டை புக் பண்ணிடு. இல்லங்க, நான் டிக்கெட் புக் பண்ணல. என் தங்கச்சி எங்கேயும் போக மாட்டா. அவ இங்கேயே இருந்துதான் படிக்க போறா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னையே எதிர்த்து பேசுறியா? ஆண்டாளு, உனக்கு வர வர திமிரு அதிகமாகுது. ஒரு திருடிய எவ்வளோ தைரியமா என் வீட்டுல இருக்க சொல்ற நீ? இன்னைக்கு நெக்லஸை திருடினவ நாளைக்கு எதை வேணும்னாலும் திருடுவா. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க. என் தங்கச்சி தான் திருடினான்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? உங்க தங்கச்சியோட நெக்லஸ் அவ பையில கிடைச்சதுன்னா அவ திருடி ஆயிடுவாளா? சரி, அவளே திருடினான்னு வச்சுக்கலாம். ஒரு பொருளை திருடணும்னு நினைச்சவங்க யாரா இருந்தாலும் திருடின பொருளை அவங்க தினமும் பயன்படுத்துற பையில வச்சுக்கிட்டு சுத்துவாங்களா? அதுவும் எல்லாருடைய கண் பார்வையிலயும் படுற மாதிரி அதை எங்கேயாவது பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்களா? அது ஒரு வேலை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படியே பேக்ல போட்டு வச்சிருக்கலாம். நீ எல்லாத்துக்குமே உன் தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்ணாத. காவியா எதுக்காக அவளோட நெக்லஸை அவளே எடுத்து ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு என்ன அவசியம்? எதுக்கு வச்சான்னு உங்களுக்கே தெரியும். ஆனா உங்க திமிரு கண்ணுல தெரிய போட்டு மறைக்குது. உங்க தங்கச்சினா உங்களுக்கு உசுரு, அதே மாதிரி ஏன் தங்கச்சினா எனக்கு உசுரு. ஏன் தங்கச்சி நல்லபடியா படிச்சு நாளைக்கு பெரிய ஆளா ஆயிடுவா அப்படிங்கறது உங்க தங்கச்சிக்கு உங்க அம்மாவுக்கும் பிடிக்கல. அதனாலதான் அவன் மேல படிய போட்டு அவளை இங்க இருந்து துரத்த பாக்குறாங்க. நாளைக்கு ஊருக்கு போய் எங்க அப்பா முகத்தை பார்த்து அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? என் தங்கச்சி திருடினான்னு சொல்லவா? அப்படி சொன்னா அந்த நொடி எங்க அப்பாவோட இதயம் நின்னு போயிடும். ஏன்னா அவர் எங்களை அப்படி வளர்த்தாரு. நீ என்ன சொல்ல வர? என் அம்மாவும் தங்கச்சியும் தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்ல வரியா? அவங்க செஞ்சுட்டு உன் தங்கச்சி மேல பழி போட பார்த்தாங்களா? நான் என் தங்கச்சியை தான் நம்புவேன். இனிமே இந்த வீட்டில் சொப்னா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இருக்கணும். அப்படின்னு கோவமா பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு ஹால்ல படுக்கிறதுக்காக போயிட்டான். கடவுளே, என் புருஷனுக்கு கண்ணு இருந்தும் குருடனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே. அவருடைய தங்கச்சி பண்ற குற்றத்தை இவரால கண்டுபிடிக்க முடியலையே. ஆனா நான் அதை பார்த்து அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கை என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் பலியாகும். எப்படியாவது காவியா வாயாலேயே உண்மை எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும். ஆனா எப்படி? அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஆண்டாளு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. ஆண்டாளு வீட்டை பெருக்கிக்கிட்டு இருந்தா. ரமேஷ் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக பாத்ரூம்க்கு போனா. அப்பதான் காவியா அவளுடைய ரூமை விட்டு வெளியில வந்தா. ஸ்வப்னா பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஹால்ல ஒரு மூலையில நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப காவியா ஸ்வப்னாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன ஸ்வப்னா, உங்க ஊருக்கு பஸ்ல போறியா இல்ல பொடிநடையா நடந்து போறியா? உன்ன மாதிரி திருடுறவங்களுக்கு பஸ்ல எல்லாம் ஏறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு? அத கேட்டு ஆண்டாளு தொடப்பக்கட்டியை தூக்கி போட்டுட்டு காவியா பக்கத்துல வந்து நின்னா. ஆண்டாளு முகத்துல பயமோ கவலையோ எதுவும் இல்ல. அவ முகத்துல ஒரு தெளிவுதான் இருந்துச்சு. காவியா, ஸ்வப்னா எங்கேயும் போக மாட்டா, அவ இங்கதான் இருப்பா. ஆனா உன்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும்னு நினைச்சேன். அம்மா காலையில எழுந்திரிச்சதும் நெக்லஸ் காணோனும் போது ஸ்ட்ரெயிட்டா ஸ்வப்னா பேக்லயே ஏன் போய் தேடின? வீடு முழுக்க தேடாம ஸ்வப்னா பேக்ல உனக்கு என்ன வேலை? அது நான் நெக்லஸ டேபிள்ல தான் வச்சிருந்தேன். அப்பவே ஸ்வப்னா அதை உத்து பாத்துக்கிட்டு தான் போனா. அவன் மேல அப்பவே டவுட். அதனாலதான் அதை காணோனும் போது முதல்ல அவ பேக போய் செக் பண்ண. ஓ அப்படியா? ஓகே ஓகே. முந்தா நேத்து ஸ்வப்னா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்தா ஞாபகம் இருக்கா? அதுல அவ காலேஜ் பேக் நனைஞ்சு போச்சு. அதனால அதுல இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு துவைச்சு மொட்டை மாடியில காய வச்சிருந்தேன். நேத்து காலையில 6 மணிக்கு தான் மாடிக்கு போய் அந்த பேக்கை கொண்டு வந்து அவ ரூம்லயே நான் வச்சேன். அப்போ அந்த நெக்லஸ் அவ பேக்ல எப்படி போச்சு? மொட்டை மாடியில இருக்கிற பேக்குள்ள பறந்து போச்சோ?
எனக்கு தெரிஞ்ச நெக்லஸ்க்கு கை காலு இல்ல ரெக்க ஏதாவது முளைச்சி நடந்தோ பறந்தோ போயிருக்கணும்ல. அது வந்து அனி, நான் டேபிள்ல வச்சிருந்தப்பவே ஒருவேளை அவ எடுத்து வச்சிருந்திருக்கலாம். சரி, டேபிள் உன் ரூமுக்குள்ள தானே இருக்கு. நேத்து நீ தூங்கும் போது கதவை சாத்திட்டு தானே தூங்குன. மூடி இருந்த கதவை உடைக்காம கொள்ளாம என் தங்கச்சி உன் ரூமுக்குள்ள வந்துட்டாளா என்ன? அது வந்து அண்ணி, நான் ராத்திரி என் ரூம்ல இருக்கிற டேபிள்ல இல்ல, பால்கனில இருக்கிற டேபிள்ல ஏதோ திருநாங்க, அதுதான் எனக்கு தெரியும். அப்பதான் குளிச்சு முடிச்சிட்டு தலைய தோட்டிக்கிட்டு வெளியில வந்த ரமேஷ் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். காவ்யாவோட வாய்ஸ்ல இருக்கிற பதட்டம், ஆனாலும் லாஜிக்கா கேள்வி கேட்கும்போது அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. சரியான ஆளு நீ. என் தங்கச்சியோட பேக் வெளியில இருக்குன்னா உன் நெக்லஸ் வெளியில இருக்கிற டேபிள்ல இருக்கணும். என் தங்கச்சி பேக் உள்ள இருக்குன்னா உன் நெக்லஸ் உன்னோட ரூமுக்குள்ள இருக்கும். இப்போ உங்க அண்ணனும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கும் சந்தேகம் வந்திருக்கும் உன் மேல. இனிமேதான் என் ஆட்டத்தை நீயே பார்க்க போற. உன் கதை முடிஞ்சுது. எல்லாரும் ஹால்ல சாப்பிடறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டாலும் எல்லாருக்கும் உப்புமா பரிமாறிக்கிட்டு இருந்தா. இப்ப அங்க நிலைமை ரொம்ப சீரியஸா தான் இருந்துச்சு. ரமேஷ் தட்டை பாத்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். காவ்யா புது நெக்லஸ கழுத்துல போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. என்ன ஆண்டாளு, இன்னைக்கு உப்புமால உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன், உன் தங்கச்சி திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்ட டென்ஷன்ல சமையல் கூட சரியா சமைக்க முடியலையா? ஆமா, எங்க உன் தொங்கச்சி? வெளியில ஆளையே காணோம். மாட்டிக்கிட்டோமேனு வெக்கப்பட்டு ரூமுக்குள்ளேயே இருக்காளா, இல்ல ஊருக்கு போறதுக்கு துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காளா? ரமேஷ் தான் கெடு கொடுத்தால, அவ ஊருக்கு கிளம்பணும்ல. திருடங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. என் தங்கச்சி தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. தப்பு பண்ணாதவங்க வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ உள்ள சாஃப்ட்வேர் கோடிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் வெளியில வரல. ஆனா எனக்கு செஞ்ச உப்புமா கொஞ்சம் ஸ்பெஷல் அத்தை. இதுல உப்பு வேணும்னா கம்மியா இருக்கலாம். ஆனா இதுல பொய் நாடகம் இதெல்லாம் கலக்கல. இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எந்த டென்ஷனும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. பாத்தியாமா, திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்ட இந்த அக்கா தங்கச்சிக்கு வாய் மட்டும் குறையல. சாப்பாட்டுல உப்பு கம்மியா போட்டுட்டு அதுக்கு விளக்க சொல்ற விதமா நம்மள தாக்கிக்கிட்டு இருக்காங்க பாரு. அண்ணன், நீ இப்படி சும்மாவே இருந்தா அண்ணி இப்படியெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ கொடுத்த கிட என்னையோட முடிய போகுதுல்ல. இன்னைக்கு அந்த ஸ்வப்னாவை நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்லி சொல்லுன. அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்ப தெரியும் அன்னைக்கு என்னோட பவரு என்னங்கிறது. காவ்யா, ஒரு நிமிஷம் இரு. ஆண்டாளு கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில சொல்லலையே. முதல்ல இதுக்கு பதில சொல்லு. ராத்திரி முழுக்க தனியா பால்கனியில காஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பேக்குக்குள்ள அந்த நெக்லஸ் எப்படி உள்ள போச்சு? அந்த நெக்லஸுக்கு கை கால் முளைச்சுதா இல்ல ரக்கம் முளைச்சி போச்சா? அண்ணன், நீ ஏன் மறுபடியும் அதே கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த ஸ்வப்னா விரிச்ச வலையில நீ ஏதாவது விழுந்துட்டியா என்ன? இது ஸ்வப்னாவோட பிளானா இருக்கலாம் இல்லையானே? அந்த ஸ்வப்னா என் நெக்லஸை திருடி பால்கனில இருக்கிற பேக்குள்ள கொண்டு போய் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பா. திருடங்களோட மைண்ட் எல்லாம் இப்படிதான் வேலை செய்யும். இங்க லாஜிக் மிஸ் ஆகுதே காவியா. அவ திருடணும்னு நினைச்சிருந்தா எல்லாரோட கண் பார்வையும் படுற இடமான பால்கனியில இருக்கிற பேக்ல ஏன் வைக்கணும்? எங்கேயாவது சேஃபா ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கலாமே. அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சது, பேகும் நனைஞ்சு போயிருந்துச்சு. ஆனா காலையில நீ நெக்லஸ பேக்ல இருந்து எடுக்கும்போது அந்த நெக்லஸ்ல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையே. அதெப்படி? ஒருவேளை காலையில யாருன்னா வேணும் வேணும்னு அந்த பேகு காஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெக்லஸ அதுக்குள்ள வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லனா ஒருவேளை அந்த நெக்லஸ்ல படக்கூடாதுன்னு மழை தண்ணி அதை விட்டு ஒதுங்கி போயிருக்குமோ? டேய் ரமேஷ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் பொண்டாட்டி ஏதேதோ லாஜிக் கேட்டா அதை நம்பி கூட பிறந்த தங்கச்சிய நீ சந்தேகப்படுறியா? உன் பொண்டாட்டி நேத்து ராத்திரி என்ன தலகாணி மந்திரத்தையா ஓதுனா? காலையில எழுந்துச்ச உடனே சொந்த ரத்தத்துக்கு எதிரா நிக்கிற. அப்படி என்னடா உன் பொண்டாட்டியும் உன் மச்சினிச்சியும் உனக்காக பண்ணிட்டாங்க? ஆமா, இங்க தங்கச்சி பொண்டாட்டி மச்சினிச்சி மாய மந்திரத்தை பத்தி இல்ல, உண்மைய பத்தி. நான் லாஜிக்க பத்தி தான் கேக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டி ஆண்டாள் மேலேயும் கோவமா தான் இருக்கு. ஆனா அவ கேட்ட கேள்வியில லாஜிக் இருக்கு. சொப்னா தான் அந்த நகையை திருடினா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அது கிடைக்கிற வரைக்கும் சொப்னா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரமேஷ் ரொம்பவும் கோவமா எழுந்துச்சு ஆபீஸ்க்கு போயிட்டான். அட கடவுளே, இவன் என்ன என் மேல இவ்வளவு சந்தேகத்தோட இருக்கான்? இந்த ஆண்டாளு கேட்ட ஒரே ஒரு லாஜிக் கேள்வியை வச்சு இந்த அளவுக்கு என்ன சந்தேகப்படுறானா? இப்போ இதுல இருந்து நான் எப்படி என்ன காப்பாத்திக்கிறது?
ஸ்வப்னா மேல பழிய தூக்கி போடலான்னு பார்த்தா இந்த ஆண்டாளு அப்படியே ஏன் பக்கம் அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டாளே. இருக்கட்டும், ஏதாவது பெரிய பிளான் போட்டு இந்த ஸ்வப்னாவை நான் துரத்துறேன். கனகமும் காவ்யாவும் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டாளு துணி காய வைக்கிறதுக்காக பால்கனி கிட்ட வந்தான். அப்ப ஆண்டாளு மாமியார் நாத்தனார பார்த்து வேணுனே ஸ்வப்னாவை சத்தமா கூப்பிட்டு அவங்க காதுல விழுற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. ஸ்வப்னா, அம்மாடி ஸ்வப்னா, கொஞ்சம் இங்க வாடாமா. ஆண்டாளு கூப்பிட்ட உடனேயே உள்ள படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்வப்னா பால்கனி கிட்ட வந்து, என்னக்கா, என்னாச்சு? மறுபடியும் அத்தை என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்களா? அக்கா, பாவம், என்னால உனக்கு இங்க எவ்வளவு கஷ்டம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்வப்னா, நீ தைரியமா இந்த வீட்ல உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா படிக்கலாம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன் மேல விழுந்த அந்த திருட்டு பழிய நான் நிச்சயமா தொடச்சிருவேன். நான் நம்ம ஊர்ல நம்ம சித்தப்பா போலீஸ் இல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். ஐயோ, நம்ம போலீஸ் சித்தப்பாவுக்கு அக்கா, அவருக்கு எதுக்குக்கா ஃபோன் பண்ண? ஆமாண்டி, நான் சித்தப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கு சித்தப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி திருட்டு கேஸ் எல்லாம் வரும்போது இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாரு. அந்த நெக்லஸை எடுத்தது யாரு, அத உன் பேக்ல வச்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதா டெக்னிக் ஒண்ணு இருக்காமா. அது பேர் ஏதோ ஃபிங்கர் பிரிண்டாமே. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்தப்பா நிறைய ஆட்களை இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு அனுப்புறதா சொன்னாரு. இன்னொரு பக்கம் ஹால்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்த கனகம் காவ்யா 2 பேருமே போலீஸ், ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே டிவி சவுண்ட கம்மி பண்ணி உன்னிப்பா அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? அதை வச்சு என்ன பண்ணுவாங்களாக்கா? அதுவா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கைரேகையெல்லாம் பதிஞ்சிருக்கிறது தானே. இப்போ அந்த நெக்லஸை யார் திருடிருக்காங்களோ அந்த நெக்லஸ் மேலேயும் அந்த நெக்லஸ் வச்சிருக்கிற டப்பா மேலேயும் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேல ஒரு பவுடரை போடுவாங்களாம். அப்படி அந்த பவுடர் போட்டதுமே அதுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம். இப்ப எப்படியும் நெக்லஸ அந்த காவ்யா அவனுடைய கழுத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அந்த நெக்லஸ கழட்டி வந்தவங்க எல்லாரும் அதுல எந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி செக் பண்ணும்போது அந்த நெக்லஸ்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நீ தான் அதை திருடின. ஒருவேளை அதுல உன் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம காவ்யாவோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அவ ஆடின நாடகம்னு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க அண்ணன் ரமேஷே அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்ல, திருடினவங்க 3 மாசம் ஜெயில இருக்கணுமா. நீ சந்தோஷமா போய் படிமா. சாயந்தரம் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்ததும் உண்மை என்னன்னு தானே தெரிஞ்சிட போகுது. அப்பாடா, சந்தோஷக்கா. அந்த நெக்லஸ் நான் தொட்டு கூட பாக்கலக்கா. சாயந்தரம் போலீஸ்காரங்க வந்ததும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ணி திருடி நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அது போதும்க்கா. அப்படி ஸ்வப்னா சந்தோஷமா போயிட்டா. காவ்யா, என் தங்கச்சி உண்மையிலே அப்பாவிதான், ஆனா நான் இல்ல. அதனாலதான் உன் வாயாலேயே உண்மையை கக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் யாரும் வரப்போறதும் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ண போறதும் இல்ல. ஆனா இதெல்லாம் உன் காதுல விழுந்ததுனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ ஏதாவது சேட்டை செய்வ பாரு, அதுல மாட்டுவேன் என் வேலையில. அப்ப இந்த கிராமத்து பொண்ணோட திறமை என்னங்கறத இன்னைக்கு நீ தெரிஞ்சுப்ப. இன்னொரு பக்கம் ஆண்டாளு சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டு காவ்யாவுக்கு பயத்துல வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. கனகத்தோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. 2 பேரும் வேகமா காவ்யா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அம்மா, அண்ணி சொன்னது கேட்டியாமா? சாயந்தரம் போலீஸ்காரங்க வராங்களாமா. ஃபிங்கர் பிரிண்டாமா. இந்த நெக்லஸ் மேல ஏதோ பவுடரை தூவுன உடனேயே இதுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடுமாமா. அந்த ஸ்வப்னா தான் இந்த நெக்லஸை தொடக்கூட இல்லையே. நான் தானமா அவ பையில கொண்டு போய் இந்த நெக்லஸை வச்சேன். அப்படின்னா இது மேல ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் தானே இருக்கும். அப்போ சாயந்தரம் நாம தான் வசமா மாட்டிக்க போறேன். என்னம்மா பண்றது? போலீஸ்காரங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் போயிடும். நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அப்புறம் அண்ணன் என்ன வீட்லயே சேர்த்துக்க மாட்டாரு. என் வாழ்க்கையே வீணா போயிடுமா. ஹேய், மெதுவா சொல்லுடி. அந்த ஆண்டாள் காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அந்த பட்டிக்காடுக்கு போலீஸ்காரங்க கிட்ட போற அளவுக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியல பாரு. அவங்க சித்தப்பா போலீஸா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. நீ ஒன்னும் பயப்படாத. அவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நெக்லஸ்ல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட நம்ம அழிச்சிடலாம். அப்ப சாட்சி இருக்காதுல்ல. ஆனா எப்படிமா? எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன வெட்டி கொன்னுடுவாமா. அந்த ஸ்வப்னாவை அடிச்சு விரட்டலான்னு பார்த்தா அந்த கயிறு இப்ப ஏன் கழுத்துல தூக்கு கயிறா தொங்குது. என்ன பண்ண போறேனோ. அடியே பைத்தியக்காரி, உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த பட்டிக்காடுக்காரியால எதுவும் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத.
இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு ஆண்டாள படுத்து தூங்குவால, அந்த நேரம் நெக்லஸ பாத்ரூம்க்கு கொண்டு போய் டெட்டாலு, சோப்பு, அப்புறம் துணியில தேய்க்கிற பிரஷ் வச்சு நல்லா கழுவிடு. தங்கம் பாதி அதுல போனாலும் பரவாயில்ல, ஆனா அதுல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்கவே கூடாது. அப்ப அந்த போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா என்ன பவுடரை கொட்டினாலும் எந்த ஃபிங்கர் பிரிண்டோ இருக்க போறது இல்லல்ல. அப்ப நீயும் ஜெயிலுக்கு போக மாட்ட, உங்க அண்ணன்கிட்டயும் நீ மாட்ட மாட்ட. அம்மா சொல்றது உண்மைதான். எப்படியாவது இந்த நெக்லஸ கழுவிட்டா இதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க நான் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிளான் போட்டு சொப்னாவை துரத்திடலாம். அன்னைக்கு மதிய நேரம் வீடே அமைதியா இருக்கும்போது ஹால்ல சோஃபால படுத்துக்கிட்டு கனக காவலு காக்கும்போது காவியா நெக்லஸ் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போனா. அங்க துணி துவைக்கிற பிரஷ்ல டெட்டாலு, சோப்பு, லிக்விடு எல்லாத்தையும் போட்டு அந்த நெக்லஸ கழுவ ஆரம்பிச்சா. பயத்துல அவளுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் போயிடணும். எவ்வளவுதான் தேய்ச்சி கழுவுனாலும் இன்னும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. வரவங்க ஸ்கேன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கவே கூடாது. எப்படியாவது இந்த நெக்லஸ புதுசு மாதிரி நான் கழுவிடணும். இந்த சோப்பு போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மொத்தத்தையும் அழிச்சிடணும். என் கையே தேஞ்சாலும் பரவாயில்ல, நெக்லஸ் தேஞ்சாலும் பரவாயில்ல. சரியா அன்னைக்கு அதே நேரத்துல ரமேஷ் கொஞ்சம் சீக்கிரமாவே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். நேரா ஆண்டாள பார்க்க தான் போனான். அவன் கொஞ்சம் கவலையோட தான் இருந்தான். ஆண்டாளு, காவியா எங்க? எனக்கு மைண்டே சரியா வேலை செய்யல. ஆஃபீஸில் என்னால் வேலையே பார்க்க முடியல. காலையில் நீ கேட்ட லாஜிக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. காவியாவோட முகத்தை பார்க்கும்போது அவள் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அவள் எங்க? காவியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறது எதுக்கு? உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாத்தையுமே உங்க தங்கச்சியே இன்னைக்கு தீர்த்து வைப்பா. காவியா பாத்ரூம்ல இருக்கா. அவ குளிக்கலாம் இல்ல. நீங்க மெதுவா போய் அந்த பாத்ரூம் கதவை லைட்டா திறந்து உள்ள பாருங்க. உங்க தங்கச்சி தன்னை தானே காப்பாத்திக்கவும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தவும் என்ன செய்யறான்னு. ரமேஷ்க்கு ஆண்டாளு என்ன சொல்றா அப்படின்னு புரியலனாலும் அவ தைரியமா சொன்னதை கேட்டு அவனும் சரின்னு மெதுவா பாத்ரூம் கிட்ட போனான். பாத்ரூம் கதவு கொஞ்சம் திறந்துதான் இருந்துச்சு. அப்போ உள்ள அந்த சந்து வழியா பார்க்கும்போது காவியா பயந்து போய் அவளுடைய ₹1,00,000 நெக்லஸ டெட்டால் எல்லாத்தையும் போட்டு கழுவிக்கிட்டு இருந்ததை பார்த்தான். என்ன இது? அந்த கடைக்காரன் இந்த நெக்லஸை கொடுக்கும்போது இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சோப்பும் படாமல் பார்த்துக்கோங்கன்னு தானே கொடுத்தான். அப்படி இருக்கும்போது டெட்டாலு சோப்புன்னு எல்லாத்தையும் போட்டு எதுக்காக காவியா இதை தேய்ச்சி கழுவுறா? அதுவும் இல்லாமல் அவள் முகத்தில் ஏன் இவ்வளவு பயம்? ரமேஷ் அதை பார்த்து கதவு தள்ளி வேகமா பாத்ரூம்குள்ள வந்தான். திடீர்னு அண்ணனை பார்த்து அந்த பயத்துல காவியா கையில இருக்கிற பிரஷ், நெக்லஸ் ரெண்டுத்தையுமே கீழே போட்டுட்டான். காவியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளோ செலவு பண்ணி வாங்கின அந்த தங்க நெக்லஸை எதுக்காக இப்படி டெட்டாலு சோப்புன்னு போட்டு தேய்ச்சி பாழாக்கிக்கிட்டு இருக்க? அண்ணா, நீ நீ எப்போ நான் வந்த? அது நெக்லஸ் மேல கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சா, அதான் அது எல்லாம் போகட்டும்னு சோப்பு போட்டு கழுவுன. அப்போ அதை கேட்டு பின்னாடியே வந்த ஆண்டாளு ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். துணியில அழுக்கு இருந்தா சோப்பு போட்டு துவைச்சா போயிடும். ஆனா மனசுக்குள்ள அழுக்கும் கையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாவமோ டெட்டாலோ சோப்பு எது போட்டு கழுவுனாலும் போகாது. அவ கழுவுறது அழுக்க இல்லைங்க, ஃபிங்கர் பிரிண்ட. சாயந்தரம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் செக் பண்றவங்க வந்து அந்த நெக்லஸ்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ணிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு காவியாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ரமேஷ் ஷாக் ஆயிட்டான். அவன் மறுபடியும் கோவமா காவியாவை பார்த்து, ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? என்ன காவியா, ஆண்டாளு சொல்றது உண்மையா? அப்படின்னா இந்த நெக்லஸை சொப்னாவோட பைக்குள்ள கொண்டு போய் வச்சது நீதானா? சொப்னா திருநான்னு நீ நாடகம் ஆடுன? ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழி போடுறதுக்கு நீ நாடகமெல்லாம் ஆடுவியா? நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே? அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? காவியா, உண்மைய சொல்லு. இது உன்னோட வேலை தானே? காவியா அழுதுகிட்டே தான் இருந்தா. எல்லாரும் ஹாலுக்கு வந்து சேர்ந்தாங்க. காவியாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கனகமா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சொப்னா ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருந்தா. ஏம்மா, என்னை பார்த்தா உனக்கு இளிச்சவாய மாதிரி இருக்கா? இல்ல உங்க நாடகத்துல நான் ஜோக்கரா? ஒரு அப்பாவி பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு மோசமான நாடகத்தை போட்டிருக்கீங்க. படிக்கிறதுக்காக இங்க தங்கி இருக்கிற பொண்ணோட பையில ஒரு நெக்லஸை போட்டு பழியா போட பாக்குறீங்க. ஏன் காவியா, இந்த நெக்லஸை வாங்குறதுக்காக என் முன்னாடி எவ்வளோ ட்ராமா போட்ட? இந்த நெக்லஸை வாங்க என் கிரெடிட் கார்டில் ₹1,00,000 ஸ்வைப் பண்ணியிருக்கேன். அந்த பில்லை கூட நான் இன்னும் கட்டல. அதுக்குள்ள இவ்வளோ பெரிய நாடகமா? நீ என் தங்கச்சி தானா? டேய் ரமேஷ், என் பொண்ணு எதுவும் சொல்லாதடா. அவ சின்ன பொண்ணுடா.
ஏதோ இந்த பட்டிக்காடு மேல இருக்கிற கோவத்துல அப்படி பண்ணிட்டா. அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்வப்னா நம்ம வீட்லயே தங்கியிருந்து நம்ம பணத்துல வாழ்றது எங்க 2 பேருக்கும் பிடிக்கவே இல்ல. அதனாலதான் அவ அப்படி பண்ணிட்டா. ₹1,00,000 நகை தானே, போனா போகுதுன்னு விடுறா. வேணும்னா ஸ்வப்னா கிட்ட சாரி கேட்க சொல்றேன். என்னம்மா சொன்ன? சாரியா? பண்ண பாவத்துக்கு சாரி கேட்டா போதுமா? ஆண்டாளு, என்ன மன்னிச்சிடு. 2 பொண்ணுங்க விஷயத்துல என் தங்கச்சி பேச்ச நான் கேட்டது தப்புதான். அவ பேச்ச கேட்டு ஸ்வப்னாவை கை வாங்கினதும் தப்புதான். ஸ்வப்னா, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் நிச்சயமா நியாயத்தை கொடுப்பேன். ஆனா ப்ளீஸ்ண்ண, அந்த நெக்லஸ் என்கிட்ட கொடுத்துருண்ண. அது என்னோட நெக்லஸ்ண்ண. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே பில்டப் கொடுத்துட்டேன். இப்ப என் மானம் அவங்க முன்னாடி போயிடும். இனிமே இந்த நெக்லஸ்க்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல காவியா. உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? இதான் அந்த தண்டனை. ஆண்டாளு, இந்தா இந்த நெக்லஸை எடுத்து சொப்னாவோட கழுத்துல இப்பவே போடு. இன்னையிலிருந்து இந்த வீட்டுல காவியாவுக்கு என்ன உரிமை இருக்கோ சொப்னாவுக்கும் அதே உரிமை இருக்கு. அவளை யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏதாவது சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். இதான் என்னோட முடிவு. ஐயோ வேண்டாங்க. இந்த லட்சக்கணக்கில் இருக்கிற நெக்லஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என் தங்கச்சி திருடலன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். அவளுக்கு இந்த மாதிரி தங்க நகை போடுறதுல விருப்பம் இல்ல. காவியா கிட்டே கொடுத்துருங்க. இல்ல ஆண்டாளு, சொப்னாவோட கழுத்துல இந்த நகை இருக்கட்டும். அப்பதான் நான் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். சொப்னா, இந்தா இதை நான் உனக்காக கொடுக்கற பரிசு. ஆனாலும் சரின்னு ஸ்வப்னா கிட்ட அந்த நெக்லஸ வாங்கி கொடுத்துட்டான். காவியாவும் கனகமும் தோத்து போன கோவத்துல ஆண்டால முறைச்சி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா, ஏன் பொண்ணுக்காக வாங்கின நெக்லஸ உன் பொண்டோட்டியோட தங்கச்சி கழுத்துல போட்டு விடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அந்த ஆண்டாளு வந்த நாள்ல இருந்து நீயும் மாறிட்டடா. இந்த வீணா போனவள வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா, இன்னைக்கு நாங்களே அவன் முன்னாடி அவமானப்பட்டு தலைகுனிற அளவுக்கு ஆளாயிட்டோம்னா அதுக்கு காரணம் இந்த ஆண்டாளு தான். இவளை நான் சும்மா விட போறதில்ல. என் பொண்ணை கிளத்தள்ளி நீ ஜெயிச்சிட்டடி. ஆனா அவளை பெத்த அம்மானா இனிமே என் புள்ள கூட நீ எப்படி சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழ்ந்துடுற அப்படிங்கறத நானும் பார்க்கத்தாண்டி போறேன். இனி தாண்டி இருக்கு ஆட்டமே. காலையில சில்லுன்னு காத்து வீசும்போது பால்கனில இருக்கிற செடிங்களுக்கு கனகம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல காவியாவும் நின்னுக்கிட்டு இருந்தா. காவியா கண்ணு செவந்து போயிருந்துச்சு. ராத்திரி நடந்தத அவ மறக்கவே இல்ல. கழுத்துல நெக்லஸ் இல்லைங்கிறதுனால கழுத்தை தொட்டு தொட்டு பார்த்து அவ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஏமா, நீ இப்படி செடிங்களுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படிமா அமைதியா இருக்க? எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஏன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ தூக்கி அண்ணன் நேத்து ராத்திரி அந்த ஸ்வப்னா கழுத்துல போட்டு விட்டுட்டான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நேத்து அந்த பட்டிக்காடு ஆண்டாள முகத்துல அவ்வளோ வெற்றிக்கான சிரிப்பு தெரிஞ்சது. இவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் இந்த வீட்லயும் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் எப்படிமா இருக்கிறது? அண்ணன் என்னுடைய நெக்லஸா ஸ்வப்னாக்கு கொடுப்பானா? எனக்கு வயிறெல்லாம் எரியுது. ஏய் பைத்தியக்காரி, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அந்த ஆண்டாளு எங்கேயாவது இருந்து கேட்க போறா. அந்த ஆண்டாளு என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா தூங்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் முகத்துல இருக்கிற இந்த அமைதி இருக்கே, அது பெரிய புயல் வீசுறதுக்கு முன்னாடி இருக்குமே ஒரு அமைதி. அது நீ போட்ட பிளான் வேணும்னா ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனா இப்ப நான் போட போற பிளான்ல அந்த ஆண்டாளு அவளோட தங்கச்சி ஸ்வப்னா 2 பேரும் தலை தெறிக்க நம்ம வீட்டை விட்டு ஓட போறாங்க பாரு. என்னையும் உன்னையும் என் புள்ளைக்கு முன்னாடி தலை குனிய வச்சாங்களே, அவங்கள அவ்வளோ ஈஸியா விட்டுடுவேனா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னம்மா பிளான் வச்சிருக்க? ஆனா அண்ணன் இப்ப முழுசா ஆண்டாளோட வலையில இருக்கானே. ஏன்னா நம்ம தான் தப்பு பண்ணோன்னு ஆண்டாளு ப்ரூவ் பண்ணிட்டாளே. இப்ப நாம என்ன சொன்னாலும் அண்ணா அதை நம்ப மாட்டாமா? மறுபடியும் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் அண்ணன் கழுத்தை பிடிச்சி என்னை வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவான். நம்புவான் காவியா, நம்புவான். ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி மேல பாசம் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுப்பானுங்க. சமையல்ல குறை இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துப்பானுங்க. ஆனா அதுவே பொண்டாட்டியோட கேரக்டரை பத்தியும் அவளுடைய ஒழுக்கத்தை பத்தியும் சந்தேகம் வந்துச்சுன்னா அப்ப சும்மா இருக்க மாட்டான். புருஷனை பொண்டாட்டி ஏமாத்துறானா அத புருஷனால தாங்கிக்க முடியுமா? இப்பவே ரமேஷோட மனசுக்குள்ள அந்த விஷத்தை, சந்தேகங்கிற விஷத்தை நான் விதைக்க போறேன். இனிதான் இருக்கு ஆட்டமே. ஆனா நீ என்னம்மா பண்ண போற? ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்க போல. ஆனா அண்ணன் இதெல்லாம் நம்புவானா? நம்ம பழைய டிரைவரோட புள்ள கார்த்திக் இருக்கான்ல, ஞாபகம் இருக்கா? அவன் ஒரு பொறுக்கி, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான்.
நேத்து ராத்திரியே அவனை பார்த்து அவன் கையில 10,000 ரூபாய் வச்சு நாடகம் போட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஸ்வப்னா காலேஜ்க்கு போவல, அப்போ அந்த கார்த்திக் குறுக்குல வந்து அந்த ஸ்வப்னாவை காதலிக்கிற மாதிரி நடிப்பான். அவங்க காதலுக்கு ஆண்டாள் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நாடகத்தை போடத்தான் போறேன். அது மட்டும் இல்ல, ரமேஷ் முந்தா நேத்து ஆபீஸ் பணம் 50,000 ரூபாவை கொண்டு வந்து பீரோல வச்சேன் இல்லையா, அதை இப்பதான் யாருக்கு தெரியாம எடுத்து என் முந்தானையிலே சொருகி ரூம்ல பெட்டிக்குள்ள வச்சிட்டேன். அந்த பணத்தை ஆண்டாளு தான் திருடி தான் தங்கச்சியோட லவ்வருக்கு, அதாவது அந்த கார்த்திக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு நாடகத்தை போட்டு ரமேஷை நம்ப வைக்கிறேன். அப்ப பாரு உங்க அண்ணன் என்ன ஆக போறான்னு. வாவ்மா, இது நல்ல ஐடியா. அண்ணி மேல திருட்டு பழி, அண்ணியோட கேரக்டரையும் டேமேஜ் பண்ண போற. அது மட்டும் இல்ல, இது அண்ணனோட ஆபீஸ் பணம் அப்படிங்கறதுனால உண்மையிலேயே அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வரும். இனி அந்த ஆண்டாள் இந்த வீட்ல நிம்மதியா வாழ போறதில்ல. என்ன அவமானப்படுத்தினால அவளுக்கு இந்த தண்டனை வேணும் தான். அடியே ஆண்டாளு, என் பொண்ணோட கழுத்துல இருக்க வேண்டிய நெக்லஸ உன் தங்கச்சி கழுத்துல கொண்டு போய் மாட்டி விட்டல. என் பிள்ளைக்கு முன்னாடி லாஜிக் பேசி எனக்கே அட்வைஸ் பண்ணி என்னையே குற்றவாளிய நிக்க வைக்கிறியா? நாளைக்கு காலையில உன் கழுத்துல இருக்கிற தாலிய என் புள்ளைய அவன் கையால கழட்டுவான் பாரு. நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னோட வாழ்க்கைய நான் அழிக்கல. என்னோட பேரு கனகமே இல்ல. அடுத்த நாள் காலையில அது கோவில் வாசல். அங்க படிக்கட்டுல ஸ்வப்னா ஆண்டாள் 2 பேருமே தரிசனத்தை முடிச்சிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வப்னாவோட கழுத்துல அந்த நெக்லஸ் இல்ல. அத அவ பத்திரமா அவனுடைய ஹேண்ட்பேக்ல தான் வச்சிருந்தா. பாவம் அவன் முகத்துல ஒரு பயம், ஒரு குழப்பம் ரெண்டுமே தெரிஞ்சுது. அக்கா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல? என் மேல விழுந்த அந்த திருட்டு பழிய அழிக்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. ஆனா இந்த பட்டணத்துக்காரங்க ஏன்க்கா இப்படி இருக்காங்க? அதுலயும் அத்தை, காவ்யா, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? வெளியில ஒரு மாதிரியும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியும் இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பட்டிக்காடா இருக்கிற நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்க்கா. என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாக்கா. நீ படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியலக்கா. பேசாம நான் ஹாஸ்டல்லே போய் தங்கிடுறேன்க்கா. நான் ஹாஸ்டல்ல போய் தங்கிட்டா அதுக்கப்புறம் நீ வீட்ல நிம்மதியா வாழலாம். என்னால உனக்கு பிரச்சனை இருக்காது. நான் போட்டுமாக்கா? பைத்தியக்காரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? சிட்டியும் கிராமமும் எல்லா இடத்துலயும் நியாயம் ஜெயிக்கும். முதல்ல அநியாயம் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது என்னவோ நியாயம்தான். நாம அநியாயத்தை பார்த்தோம், தப்ப பார்த்தோம் பயப்படக்கூடாது. அந்த நேரத்துல நேர்மையா என்னைக்கும் தைரியமா இருக்கணும். என் மாமியாரு காவ்யா பண்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. நான் வந்த நாள்ல இருந்து இதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு தான் இப்ப இது புதுசா இருக்கு. உண்மையை ரொம்ப நாளைக்கு ஒளிச்சு வைக்க முடியாது ஸ்வப்னா. நேத்து அந்த நெக்லஸ் திருட்டு கேஸ்ல எப்படி அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க பார்த்தல. பயப்பட வேண்டியது தப்பு பண்ணவங்க, நாமல்ல. ஆனா அக்கா, நேத்து கோவத்துல மாமா அந்த ₹1,00,000 நெக்லஸை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை என் கழுத்துல போட்டுக்க முடியாதுக்கா. அதை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதை நீயே வச்சுக்கோக்கா. சரி ஸ்வப்னா, இது இப்போதைக்கு என்கிட்டே இருக்கட்டும். உங்க மாமா ரொம்ப நல்லவரு. உண்மை எதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவர் எப்பவுமே நியாயம் உண்மத்து பக்கம்தான் நிப்பாரு. நேத்து அவரு உன் பக்கம் நின்னதை பார்க்கும்போது அவர் மேல இருந்த அன்பும் பாசமும் மரியாதையும் 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. நீ இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம ஒழுங்கா படி. இனி அங்க அத்தை பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டாங்க. அத்தை நேத்துல இருந்தே ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதுவே ஏதோ எனக்கு பயமா இருக்கு. அவங்க தோல்விய அவ்வளோ ஈஸியா ஏத்துக்கிற ஆள் இல்ல. நேத்து ராத்திரி அவங்க என்ன முறைக்கும் போது அந்த கண்ணுல என் மேல பழி தீர்த்துக்கிற ஒரு உணர்வு தெரிஞ்சுது. என் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ, எப்படியாவது நீதான் காப்பாத்தணும் கடவுளே. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தான். அப்பதான் கனகம் வீட்டுக்கு வெளியில இருக்கிற வராண்டால ஏதோ பதட்டமாவும் கவலையோடவும் இருக்கிற மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் காரை விட்டு இறங்கி வந்த ரமேஷ் அவங்க அம்மா பக்கத்துல வந்தான். அம்மா, என்னம்மா ஆச்சு? வீட்டுக்குள்ள உக்காராம வெளியில எதுக்கு நடந்துகிட்டு இருக்க? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கே. அம்மா உடம்புக்கு முடியலையா? என்னன்னு சொல்றடா. உடம்புக்கு முடியலனா மறந்து போட்டா சரியா போயிடும். ஆனா குடும்ப கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி தடுத்து நிப்பாட்டுறதுனே புரியலடா. 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள நீ தனியா ஆபீஸ்க்கு போய் மாடு மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற. ஆனா இங்க வீட்டுல உன் பொண்டாட்டி ஆண்டாலும் அவ தங்கச்சி ஸ்வப்னாவும் போடுற நாடகத்தை பார்த்தா எனக்கு வயிறெல்லாம் எரியுது தெரியுமாடா. உன்னோட அம்மாவா இது எல்லாத்தையும் பார்த்து நான் எப்படிடா அமைதியா இருக்கிறது? என்னம்மா சொல்ற நீ?
காலையில தானே நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்குள்ள ஆண்டாளி என்ன பண்ணா, சொப்னா என்ன பண்ணா? மறுபடியும் எதனா சண்டையா? சண்டை எதுவும் இல்லடா. அக்கா தங்கச்சி ரகசியமா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வப்னா உனக்கு அப்பாவியா? அவ நல்லவளே இல்லடா. அவளுக்கு ஊர்ல ஏற்கனவே ஒரு பொறுக்கி லவர் இருக்கானா. அவன் பேரு கார்த்திகா. அவன் கூட சேர்ந்து சிட்டில ஜாலியா இருக்கிறதுக்காக தான் அவ படிக்கிற பேர்ல இங்கே தங்கியிருக்கா. நேத்து மதியம் நம்ம தெருமுனையில அந்த கார்த்திக் புல்லட் பைக்ல வந்து நின்னான்டா. அப்ப அந்த பைக்ல இருந்து ஸ்வப்னா இறங்கி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா. அது மட்டும் இல்லடா, அவங்க ஹோட்டலு பார்க்குன்னு சுத்துறத நான் என் கண்ணார பார்த்தேன்டா. எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? என்னது, சொப்னாவுக்கு லவ்வர் இருக்கானா? அவன் கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்துறாளா? இது நடக்கவே நடக்காதுமா. அப்படியேனாலும் ஆண்டாளுக்கு தெரியாம இருக்காது. சொப்னா அவ்வளோ மோசமான பொண்ணு கிடையாதும்மா. அதுதான்டா என்னோட கவலையே. உன் பொண்டாட்டி ஆண்டாலும் அவங்க 2 பேருக்கும் நல்லா தான் சப்போர்ட் பண்றா. ஏன் தெரியுமா? அந்த கார்த்திக்குக்கும் உன் பொண்டாட்டி ஆண்டாளுக்கு கூட பழக்கம் இருக்கான். அவங்க 2 பேரும் பார்க்குக்கும் சினிமாவுக்கும் சுத்துறதுக்கு உன்னோட பணத்தை தான் ஆண்டாள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. முந்தா நேத்து ஆபீஸ் பணம்னு 50,000 ரூபாய் கொண்டு வந்து பீரோல வச்சல, அது இருக்கான்னு போய் பாருப்போ. அந்த பணம் இப்ப பீரோல இல்ல. அந்த ஆண்டாளு பீரோல இருக்கிற 50,000 ரூபாய் பணத்தை அந்த கார்த்திக் கிட்ட செலவுக்காக கொடுத்துருக்கா. என்னது, என் ஆஃபீஸ் பணத்தை எடுத்து ஆண்டாள் அந்த பொறுக்கி கிட்ட கொடுத்தாளா? சான்ஸே இல்லம்மா. ஆண்டாள் அப்படி செய்ய மாட்டா. அவளுக்கு பணத்து மேலலாம் ஆசை இல்ல. நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலடா. உன் மனசு அப்படிப்பட்ட மனசு. ஆனா பெத்த தாய் சொல்றதையும் நம்பணும்ல. உனக்கு சந்தேகம்னா நீ போய் பீரோல பணம் இருக்கான்னு பாரு. அங்க பணம் இருந்தா நீ வந்து என்ன திட்டு. அவங்க உன்னை ஏமாத்துறாங்கடா. தயவு செஞ்சு ஏமாந்துராதடா. அம்மா எவ்வளோ கோவமா இருந்தாலும் ஆண்டாள் மேல இப்படி தேவையில்லாத பழியெல்லாம் போட மாட்டாங்க. காவ்யாவுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணது உண்மைதான். ஆனா அது அம்மாவோட பிளான் இல்ல. அப்படியே இருந்தாலும் ஆண்டாள் எப்படி என் பணத்தை எடுத்து அந்த பொறுக்கி கிட்ட கொடுப்பா? ஆண்டாள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே. சரி, எதுக்கும் போய் செக் பண்றேன். பீரோல பணம் இல்லனா அப்புறம் இருக்கு இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு. அப்படின்னு சொல்லி ரமேஷ் ரொம்பவும் கோவமா வீட்டுக்குள்ள போனான். அவனுக்கு பின்னாடியே கனகம் மெதுவா சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. ரமேஷ் பீரோல இருக்கிற எல்லா பொருளையும் வெளியில எடுத்து போட்டு செக் பண்ணான். அவனுக்கு பணம் கிடைக்கல. அங்க இருக்கிற சின்ன சின்ன டப்பால கூட பணம் இருக்கான்னு தேடி பார்த்தான். பணம் இல்லைங்கிறதுனால அவனுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. அப்பதான் ஆண்டாளு சுட சுட சாப்பாடை எடுத்துக்கிட்டு ரமேஷ்காக ரூமுக்குள்ள வந்தா. என்னங்க, என்ன இது? பீரோல ஏதாவது பொருள் தேடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டீங்களா? என்கிட்ட சொன்னா நான் எடுத்து கொடுத்துருப்பேல. சரி, போய் முகம் கழுவிட்டு வாங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உங்களுக்காக சூடா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். போதும் நிறுத்து ஆண்டாளு. நீ என்ன நல்லபடியா கவனிக்கிறதா சொல்லி உன் வலையில என்ன போட்டுக்க பார்க்காத. முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. நான் ஆஃபீஸ் பண்ண 50,000 ரூபாய் பீரோல கொண்டு வந்து வச்சேன் இல்லையா? அதை எவ்வளோ தேடியும் கிடைக்கல. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எவங்கிட்ட தூக்கி கொடுத்த? பணமா? எனக்கு தெரியாதுங்க. நான் பீரோ லாக்கர் கிட்ட சுத்தமா போகவே மாட்டேனே. பணம் எல்லாத்தையுமே பீரோல வைக்கிறது நீங்க தானே. வேற யாராச்சும் எடுத்திருக்காங்களான்னு எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துருங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கணுமா? அப்படின்னா வேற யாராவது எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறியா? அன்னைக்கு ஏதோ காவியா மாட்டிக்கிட்டா அதனால ஓகே. ஆனா இன்னைக்கு நான் நேரடியா கேட்குறேன். அந்த கார்த்திக்கு எதுக்காக நீ பணம் கொடுத்த? நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். அதை கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கார்த்திகா? கார்த்திக் யாருங்க? அந்த பேரை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்ல. உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த பணத்தை நான் எடுக்கல, யாருக்கும் நான் கொடுக்கல. ஏன் என் மேல திருட்டு பழிய சுமத்துறீங்க? இன்னும் எதுக்கு மறைக்க பார்க்குற? அதான் உன் தங்கச்சி சொப்னாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கான் இல்ல? அவன் கூட தானே ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா உன் தங்கச்சி. அவங்க 2 பேரோட சந்தோஷத்துக்காக, அவங்க ஊரெல்லாம் சுற்றி வர்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை தூக்கி நீ கொடுத்துருக்க. படிக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்த உன் தங்கச்சி பொறுக்கிங்க கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காளா? கடவுளே, இந்த கார்த்திக் யாரு? ஸ்வப்னாவுக்கு லவ்வரே இல்லையே. அத்தை, இவருடைய மனசுக்குள்ள ஏதோ விஷத்தை விதைச்சு விட்டுருக்காங்க போலியே. எனக்கு தெளிவா தெரியுது. நேத்து அவங்க அவமானப்பட்டதுக்கு இன்னைக்கு என்ன அவமானப்படுத்துற பாக்குறாங்க. பணத்தை அவங்களே எடுத்து வச்சு என் மேலையும் என் தங்கச்சி மேலையும் வீணா பழிய சுமத்துறாங்க. சிச்சி, இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு லவ்வர்ல யாரும் இல்ல. அவ இங்க படிக்க தான் வந்திருக்கா. இது தேவையில்லாம யாரும் உங்ககிட்ட சொன்ன பொய்யுங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்னையும் என் தங்கச்சியையும் நீங்க சந்தேகப்படாதீங்க. நாங்க யாருமே பணம் எடுக்கல. ஓஹோ, அப்ப எங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்ல வரியா? சரி சரி,
உனக்கும் உன் தங்கச்சிக்கும் நான் நிரூபிக்கிறேன். நாளைக்கு காலையிலக்குள்ள அந்த கார்த்திக் யாரு, என் பணம் எங்க போச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்பா அக்காவும் தங்கச்சியும் எந்த மூஞ்ச வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். அப்படின்னு சொல்லி ரமேஷ் கோவமா அங்கிருந்து பால்கனிக்கு போயிட்டான். பாவம் ஆண்டாலும் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. காலையில ரமேஷோட வீட்டுல எல்லாருமே ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. ரமேஷ் ரொம்பவும் கோவத்தோட இருந்தான். கனகமும் காவ்யாவும் அந்த நாடகத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் ஸ்வப்னாவும் ஆண்டாலும் கவலையோட ஹால நின்னுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. ரமேஷ் போய் கதவை திறந்தான். அப்பதான் பொறுக்கி மாதிரி இருக்கிற ஒரு பையன் வீட்டுக்குள்ள வந்தான். ஹாய் சார், என் பேரு கார்த்திக். என்னோட சொப்னா உள்ள இருக்காளா? ஸ்வப்னா அவனை பார்த்து ஷாக் ஆயிட்டான். வாழ்க்கையில முதல் தடவையா அவனை அவ பாக்குறா. யாருடா நீ? என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? சொப்னாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அட கூல் ப்ரோ, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொப்னாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நானும் அவளும் பல வருஷமா காதலிக்கிறோம். இது சொப்னாவோட அக்கா ஆண்டாளுக்கு கூட நல்லாவே தெரியுமே. அண்ணி எனக்கு எல்லா விதத்துலயும் ஹெல்ப் தான். தேங்க்ஸ் அண்ணி. நேத்து நீங்க அனுப்பி வச்ச 50,000 ரூபாய் எனக்கு கிடைச்சது. என்னோட கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். அதான் நேர்ல உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பொய் மாமா, அவன் பச்சையா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில முதல் தடவையா இன்னைக்குதான் அவனை நான் பாக்குறேன். அவன் தேவையில்லாம என் மேல ஏதோ பழி சுமத்துறான். டேய், யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேல பழிய சுமத்துவ? உன்னை யாரு அனுப்பி வச்சாங்க? ஒழுங்கா சொல்லிடு. இல்ல இப்பவே போலீஸ்காரங்களை வர வச்சு உண்மையா வர வச்சிருவேன். பாத்தியாட ரமேஷ், உன் பொண்டாட்டியும் உன் மச்சினிச்சியும் எவ்வளவு புத்திசாலிங்க. என்னம்மா நாடகம் போடுறாளுங்க. அவனே வீட்டுக்கு வந்து அவனுக்கு கொடுத்த பணத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் எதுவும் நடக்காத மாதிரி எப்படி நினைக்கிறாளுங்க பாரு. ஆண்டாளு, போதும் நிறுத்து. நடிச்சதெல்லாம் போதும். என்ன ஏமாத்தி என்னோட ஆபீஸ் பணத்தை தூக்கி இந்த பொறுக்கிக்கிட்ட நீ கொடுத்துருக்க. ஏன் சொப்னா, படிப்புங்கிற பேருல இங்க வந்து ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? என்ன நம்புங்க மாமா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அத்தைதான் ஏதோ பிளான் பண்றாங்க மாமா. வாய மூடு. என் அம்மாவை பத்தி எதனா பேசினா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். ஆண்டாளு, அக்கா தங்கச்சிங்க 2 பேருக்கும் கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். 2 பேருமே மூட்டை முடிச்ச கட்டிட்டு வெளியில போங்க. இல்லனா என் கையாலேயே உங்களை வெளியில தள்ள வேண்டியது இருக்கும். ரமேஷ் அப்படி சொன்ன உடனே ஆண்டாளோட இதயமே நின்னு போயிடுச்சு. அப்போ கனகமும் காவ்யாவும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திக் மெதுவா யாருக்கு தெரியாம அங்கிருந்து கிளம்பிட்டான். கடவுளே, எவ்வளவு பெரிய மோசம் இது. என் புருஷனோட கண்ணை மறைச்சிட்டாங்க. என் தங்கச்சி மேல அநியாயத்துக்கு பழிய தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப மட்டும் நான் அழுதுகிட்டு இங்கிருந்து போயிட்டேன். அப்புறம் நான் தான் இந்த தப்பு பண்ணேன்னு எல்லாருமே நம்பிடுவாங்க. இல்ல, நான் போக மாட்டேன். இந்த எல்லா பிளானுக்கு பின்னாடி அந்த கார்த்திக்கு பின்னாடி இருக்கிறதும் அத்தை தான் அப்படிங்கிறத நான் எப்படியாவது இவருக்கு தெரியப்படுத்துவேன். அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். கார்த்திக் போனதுக்கு அப்புறமா வீட்டுல நிலைமை ரொம்பவும் தலைகீழா மாறுச்சு. ரமேஷ் ஆண்டாளு ஸ்வப்னாவோட துணிமணி எல்லாத்தையுமே பெட்டியில கொண்டு வந்து ஹால்ல தூக்கி போட்டான். கனகமும் காவ்யாவும் கம்பீரமா சோஃபால ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு கண்ணுல இருந்து கண்ணீர் பாவம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் 2 பேரும் ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இனி என் வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போனா போகுது கிராமத்து பொண்ணுன்னு என் வீட்டுல இடம் கொடுத்தா தெருவுல சுத்துற பொறுக்கி பையனெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு தெரியுறா உன் தங்கச்சி. உன் தங்கச்சிக்கு இனி இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ இவங்க 2 பேரோட லவ்வுக்கு துணை போயிருக்க. தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல புருஷனையே ஏமாத்த பார்த்திருக்க. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு கேவலமான புத்தி இல்ல. இன்னும் நான் கோவப்பட்டு கத்துறதுக்குள்ள 2 பேரும் கிளம்புங்க. என்னால போக முடியாதுங்க. என் மேலையும் என் தங்கச்சி மேலையும் நீங்க போட்டிருக்கீங்களா அசிங்கமான ஒரு பழி. அது பொய்ன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். இப்போ நான் அழுதுகிட்டே இந்த வீட்டை விட்டு வெளியில போனா உங்க பணத்தை திருடி நான் ஆயிடுவேன். என் தங்கச்சியோட கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டர்ன்றது உண்மையாயிடும். அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க முடியாதுல்ல. நாங்க எந்த தப்பும் செய்யல. நாங்க போக மாட்டோம். இங்கேயே இருந்து போராடுவோம். பாத்தியாட ரமேஷ், உன் பொண்டாட்டியோட திமிர வெளியே போடின்னு சொல்ற. ஆனாலும் முடியாதுன்னு எப்படி உன் பேச்ச மதிக்காம நின்னுக்கிட்டு இருக்கா பாரு. என்ன இருந்தாலும் பட்டிக்காடுங்களாச்சே. இந்த சிட்டில இவ்ளோ பெரிய வீடு, ஏசி ரூமு, நல்ல சோறு விட்டு போக மனசு வருதா பாரு. சும்மா சொன்னா கேட்க மாட்டா. கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுடா. ஆண்டாளு, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. என் கண்ணு எதிர்க்கவே அந்த கார்த்திக் வந்து நின்னு நீ தான் பணம் கொடுத்தன்னு சொல்லி
என் கண்ணு முன்னாடியே தேங்க்ஸ் வேற சொல்லிட்டு போறான். அது பொய்ன்னு உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? அவனை விட பெரிய சாட்சி எதனா வச்சிருக்கியா? அதுதாங்க என்னோட சந்தேகமும். அவன் தான் என் தங்கச்சியை கட்டிக்க போற பையன் அப்படின்னா அவனுக்கு நான் திருட்டுத்தனமா பணம் கொடுத்து உதவி செஞ்சிருந்தா அது உங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்னு ஏன் அவன் சொல்லிட்டு போகணும்? யாராவது ஒருத்தன் வீட்டுக்கு நேரா வந்து ஆண்டாள அண்ணி எனக்கு திருட்டுத்தனமா பணத்தை கொடுத்தாங்கன்னு என் புருஷன் முன்னாடி சொல்லிட்டு போவானா? இத பார்த்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? ஆபீஸ்ல மூலக்காரர்னு பேரு வாங்கின உங்களுக்கு இங்க மூளை வேலை செய்யல? அவன் வீட்டுக்கு வந்தது எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்ல, என் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திட்டு போக வந்தான். யாரோ அவன் பின்னாடி நின்னு இந்த நாடகத்தை அவனை வச்சு போட்டிருக்காங்க. அண்ணன் அண்ணி மறுபடியும் லாஜிக் அப்படின்னு பேசி அவங்க வார்த்தை வலையில உன்னை விளைவிக்க பாக்குறாங்க. அந்த கார்த்திக் தான் பொறுக்கின்னு சொன்னியே, அவனுக்கு அந்த அளவுக்கு சென்ஸ் இல்ல எங்க எது பேசணும்னு, அதனாலதான் பேசிட்டு போயிருக்கான். அண்ணி வீசின வலையில மாட்டிடாதன. இங்க பாருங்க, எனக்கு 24 மணி நேரம் ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள இந்த கார்த்திக்கோட கேமுக்கு பின்னாடி யாரோட மைண்ட் இருக்கோ, யாரு தேவையில்லாம என் தங்கச்சி மேலே எம்எல்ஏ பழி போட்டிருக்காங்களோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நான் உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன். ஒருவேளை என்னால தப்பு நிரூபிக்க முடியலனா எப்படி நீங்க கழுத்தை பிடிச்சு என்ன வெளியில தள்ளதானே போறீங்க? அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருந்து நான் நிரந்தரமா போயிடுவேன். உங்களுக்கு நான் விவாகரத்தும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்னால உங்க வாழ்க்கையில எந்த தொந்தரவுமே இருக்காது. விவாகரத்து கூட கொடுப்பியா? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? சரி, நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கலன்னா விவாகரத்தை நான் உனக்கு தருவேன். அது வரைக்கும் நீயும் உன் தங்கச்சியும் அந்த மூலையில இருக்கிற கெஸ்ட் ரூம்ல இருங்க, என் பார்வையில படாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமா ரமேஷ் ரூமுக்கு போயிட்டான். நான் போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சே. இந்த ஆண்டாளி இவ்ளோ திமிரு பிடிச்சவளா? 24 மணி நேரத்துல இவ மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு அவமானம் ஆயிடும். என் பிள்ளையே என்னை வெறுத்துடுவான். இந்த கார்த்திகை வச்சுதான் இவ ஏதோ நிரூபிக்கணும்னு முயற்சி பண்றா. இன்னைக்கு முழுக்க கார்த்திக் மட்டும் எக்காரணத்தை கொண்டு வெளியில வந்துடவே கூடாது. அவன் இவகிட்ட மாட்டலனா அதுக்கப்புறம் நாளைக்கு இவ தங்கச்சியோட வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். மதிய நேரம் வீடு அமைதியா இருந்துச்சு. பால்கனியில கனகமும் காவியாவும் சேர்ல உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆண்டாளு அந்த பால்கனி பக்கமா வந்தா. மாமியாரும் நாத்தனாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அவ ஓரமா நின்னு அதை கேட்டா. அம்மா, உன் பிளான் சூப்பர்மா. அண்ணனோட பீரோல இருந்து நீயே அந்த 50,000 எடுத்துட்டு அது திருட்டு போச்சுன்னு அந்த பழிய தூக்கி அண்ணி மேல போட்டு பாரு. சூப்பர்மா. அதுலயும் அந்த கார்த்திகை சும்மா சொல்லக்கூடாது. டைமுக்கு வந்து டைமிங்ல நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு நேஷனல் அவார்டு இல்லம்மா, ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாலும் கூட அதுல தப்பே இல்லம்மா. நாளையோட அந்த ஆண்டரோட தொல்லையும் சொப்னாவோட தொல்லையும் நிரந்தரமா போயிடும். பின்ன பட்டிக்காடுங்க இதுங்களுக்கே அவ்வளவு அறிவு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கணும்? அந்த 50,000 ரூபாய் பணக்கட்டை நான் என் பட்டுப்புடவைக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருக்கேன். ரமேஷ் எவ்வளவுதான் தேடினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அந்த கார்த்திகைக்கு ஏற்கனவே நான் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஆண்டாளு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 40,000 ரூபாவையும் அவனுக்கே கொடுத்துருவேன். அவன் பணத்துக்கு ஆசைப்படுறவன், அதனால உண்மையே சொல்லவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி அண்டர் கிரவுண்டுக்கு போக சொல்லிட்டேன். அவனும் போயிட்டான். ஆண்டாளால அவனையும் கண்டுபிடிக்கலாம் முடியாது. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஆண்டாள் மனசுல இருக்கிற பாரம் மொத்தமும் குறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அவ கண்ணுல ரொம்பவுமே கோவம் தெரிஞ்சுது. அட கடவுளே, எங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாமியார் என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என் குடும்பத்துக்கு நடுவுல நெருப்பு பத்த வைக்கிறாங்களா? சிச்சி, என்னோட கேரக்டரையும் என் தங்கச்சியோட கேரக்டரையும் டேமேஜ் பண்ண இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு மட்டமா இறங்குவாங்களா? அந்த கார்த்திக் கிட்ட பணம் கொடுத்து அவனுக்கு பணத்தாசையை காட்டி நாடகமாட வச்சிருக்காங்க. ஆனா இத நான் எப்படி நிரூபிக்கிறது? அந்த கார்த்திக்கு என்ன மிச்சம் 40,000 கொடுக்கறேன்னு அத்தை சொல்லிருக்காங்கல்ல. அப்படின்னா அந்த பணத்தை வாங்க நாளைக்கு அவன் நிச்சயமா வருவால. அவனுடைய வீக்னஸே பணம் தானே. அப்படின்னா அதை வச்சுதான் அவனை பிடிச்சாகணும். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆண்டாளு ஒரு ஆட்டோவில ஏறி கார்த்திக் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவனுடைய ஏரியாவுக்கு போனா. அங்க கார்த்திக் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தெருவுல நின்னுக்கிட்டு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ஆண்டாளு நேரா கார்த்திக் முன்னாடி போய் நின்னா. உள்ளுக்குள்ள அவனை பார்த்ததும் ரத்தம் கொதிச்சுது. ஆனா கூலா ஹேண்டில் பண்ணான். என்ன அண்ணி, என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன? நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் எவ்வளோதான் மிரட்டினாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். உங்கள் அத்தை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் நீங்கள் போங்க.
உன் கைய கால பிடிச்சி உண்மையை ஒத்துக்கன்னு நான் கேட்க வரல கார்த்திக். உன்கிட்ட ஒரு டீல் பேசிதான் வந்திருக்கேன். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு மிச்சம் ஒரு 40,000 ரூபாய் கொடுக்கறேன்னு தானே எங்க அத்தை சொன்னாங்க. ஆமா, அதான் எங்களுக்குள்ள இருக்கிற டீலு. ஆனா அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க போய் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அட பைத்தியக்காரா, நாளைக்கு நான் பெட்டி படுக்கை எடுத்து கிளம்புறது ஊருக்கு போக இல்ல, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகத்தான். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட கார்த்திக். ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழிய தூக்கி போட்டு தூக்கு கயிறு உன் கழுத்துல நீ ஏன் மாட்டிக்கிட்ட? என் வீட்டுக்காரரு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறாரு. அவரு பீரோல வச்சிருந்த ஆபீஸ் பணம் அது சாதாரண பணம் இல்ல. அந்த கட்டுல இருக்கிற ஒவ்வொரு நோட்டோட சீரியல் நம்பரையும் அவரு ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி அவருடைய லேப்டாப்ல வச்சிருக்காரு. நேத்துதான் அந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எங்க போலீஸ் சித்தப்பாவுக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன். என்னது சீரியல் நம்பரா? அதை அனுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? ஒரு வாரத்துல அந்த பணத்தை யாரு எங்கெங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஜிபிஎஸ் மூலமா போலீஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை அந்த நோட்டு ஏதாவது பேங்க்ல இருக்கோ இல்ல ஏதாவது கடைக்கு போச்சுனாலும் கூட உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜிபிஎஸ் அலாரம் போயிடும். எங்க அத்தை என் வீட்டுக்காரர் பணத்தை தான் திருடி வச்சு அதுல 10,000 ரூபாய் உனக்கு கொடுத்துருக்காங்க. மிச்ச 40,000 ரூபாவும் அதே பணம் தான் கொடுக்க போறாங்க. அதை நீ செலவு பண்ண போனா போலீஸ் கிட்ட அநியாயத்துக்கு மாட்டிப்ப. சிட்டில திருட்டுத்தனத்துக்கு எவ்வளவு தண்டனை தெரியுமா? மினிமம் எப்படி ஒரு 2 வருஷமாவது ஜெயில இருக்காது. டவுட்டா இருந்தா அந்த பணத்தை செலவு பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் நீ எப்படி ஜெயிலுக்கு போறேங்கிறதையும் நீயே பாப்ப. ஆனாலும் சீரியல் நம்பரு போலீஸ் ஜெயிலுன்னு மிரட்டினதுனால கார்த்திக் ரொம்பவே பயந்து போயிட்டான். ஏன்னா அவன் பொறுக்கி பையன் இல்லையா? ஜெயிலுக்கு போறது அப்படிலாம் தெரிஞ்சா அவன் இன்னுமே அதிகமா பயந்துருவான். ஐயோ, சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுவாங்களா? அண்ணி, எனக்கு எதுவும் தெரியாது. உங்க அத்தை சொல்லி கொடுத்ததான் நான் இப்படி ஒரு டிராமா பண்ணேன். எனக்கு உங்க பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்னை விட்டுடுங்க, நான் எங்க ஊருக்கே போறேன். எனக்கு ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்ல. நீ இந்த ஊரை விட்டு போறதில்ல, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நீ நேரா எங்க வீட்டுக்கு வரணும். என் வீட்டுக்காரர் முன்னாடி அத்தை தான் இந்த நாடகத்தை போட சொன்னாங்க அப்படிங்கிற உண்மைய ஒத்துக்கணும். ஒருவேளை நீ உண்மையை ஒத்துக்கிட்டேனா என் கழுத்துல இருக்கு பாத்தியா இந்த தங்க செயின், இதுக்கு 1,00,000 ரூபாய் இருக்கும். இத அப்படியே கழட்டி உன் கையில கொடுத்துடுறேன். இதுக்கு எந்த சீரியல் நம்பரும் இருக்காது. பியூர் கோல்டு. நீ எங்க விடுனாலும் வித்துக்கலாம். எங்க மாமியார் கொடுக்கற திருட்டு நோட்டுக்காக நீ ஜெயிலுக்கு போறியா இல்ல நான் கொடுக்கற செயினுக்காக வந்து உண்மையை சொல்ல போறியா? முடிவு உன்கிட்ட. ஆனாலும் கொடுத்த ஆஃபரை அந்த நேரத்துல பயந்து போயிருக்கிற கார்த்திக் நிச்சயமா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அந்த கிழவி என்ன திருட்டு கேஸ்ல உள்ள தள்ள பிளான் போட்டிருக்காளோ? அவங்க பேச்ச கேட்டா ஜெயிலுக்கு தான் போய் உக்காரணும் போல. இவங்க பேச்ச கேட்டா இவங்க கழுத்துல இருக்கிற இந்த தங்க செயின் எனக்கு சொந்தமாயிடும். சரிங்க அண்ணி, இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்து உங்க புருஷங்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நான் உண்மையை ஒத்துக்கிறேன். செயினை மட்டும் ரெடியா வச்சுக்கோங்க. அப்படி வாடா வலிக்கு. மாமியாரே, இன்னைக்கு ராத்திரி நான் போடுற நாடகத்துல நீங்க அநியாயத்துக்கு வசமா உங்க புள்ளைகிட்ட மாட்ட போறீங்க. என் மேலேயும் என் தங்கச்சி மேலேயுமா பழி தூக்கி போடுற? இருக்கு இரு. ராத்திரி நேரம் எல்லாரும் ஹால்ல இருந்தாங்க. கனகம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலயே ஆண்டாள கூட கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் காலிங் பெல் அடிச்சுது. ரமேஷ் போய் கதவை திறந்தான். அப்போ வெளியில கார்த்திக் பயத்தோட நடுங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். டேய், எவ்வளோ தைரியண்டா உனக்கு? காலையில வந்துட்டு போனதுக்கே உன்னை நான் திட்டினேன். இப்ப எவ்வளோ திமிரு இருந்தா மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து நிப்ப? ஐயோ, இவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையே. என் புள்ளகிட்ட ஏதாவது உண்மையே சொல்லிட்டா நான் என்ன பண்றது? ஆனா என்ன அடிக்காதீங்கண்ணே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்க பீரோல இருக்கிற பணத்தை நான் எடுத்துக்கலண்ணே. அதே மாதிரி நான் சொப்னாவை லவ் பண்ணவும் இல்லை. பணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு டிராமாவை போட்டேன். நாடகமா? என்னடா சொல்ற? நீ பணம் வாங்கலையா? அப்ப காலையில ஏன் முன்னாடியே ஆண்டாளுக்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னியே. யார் சொல்லி இந்த டிராமா பண்ண? நான் சொன்னது எல்லாமே பொய் தான் சார். இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து என்ன நாடகமாட சொன்னது அண்ணி இல்ல, உங்க அம்மா. நேத்து ராத்திரி என்ன சீக்கிரட்டா வர சொன்னாங்க. என் கையில 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சு நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து சொப்னாவை லவ் பண்ற மாதிரி பண்ணி அண்ணிக்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. நாளைக்கு அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மிச்ச 40,000 தரேன்னு சொன்னாங்க. ஆனா உங்க ஆபீஸ் பணத்துக்கு சீரியல் நம்பர் எல்லாம் இருக்கு. போலீஸ்காரங்க என்ன பிடிச்சிடுவாங்கன்னு தெரியாது சார். என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடாதீங்க. உங்க அம்மா எனக்கு கொடுத்த 10,000 ரூபாய் இதோ, இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவன் கிட்ட இருக்கிற 10,000 ரூபாவை டேபிள் மேல வச்சான்.
அவ்வளவுதான், ரமேஷ்க்கு மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. காவ்யா கனகு 2 பேரும் சில மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்ன இது? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ தான் அவனுக்கு பணத்தை கொடுத்து இந்த நாடகத்தை ஆட சொன்னியா? டே ரமேஷ், அவன் அவன் ஆண்டாள் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி என் மேல பழிய தூக்கி போடுறான்டா. நானே போய் எதுக்குடா என் சொந்த மருமக மேல தேவையில்லாம இப்படி ஒரு பழிய சுமத்த போறேன் அப்படின்னா கார்த்திக் பொய் சொல்றானா அத்தை? சரி, அவன் சொன்ன அந்த மிச்ச 40,000 ரூபாய் பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? உங்க பீரோக்குள்ள, உங்களுடைய பட்டு புடவைக்குள்ள அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம நீங்க பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல. வேணும்னா ஏங்க, நீங்களே போய் அந்த பணம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த பணம் என்கிட்ட இல்ல, உங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. ரமேஷ் உடனே கனகத்தோட ரூமுக்கு போய் அவங்க பீரோல இருக்கிற பட்டு புடவை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்த்தான். அதுல இருந்து 40,000 ரூபாய் பணக்கட்டு கீழே விழுந்துச்சு. அத பார்த்து கண்ணுல கண்ணீரோட ரொம்ப கோவத்தோட அவன் வெளியில வந்தான். அம்மா, என்னம்மா இது? நீ தான் என்ன உண்மையிலேயே பெத்தியா? அப்படி பெத்திருந்தா என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை போடுவியா? சீச்சி, உன்னை அம்மானு சொல்லவே என் வாயெல்லாம் கூசுது. அப்படி என்னம்மா அவங்க பண்ணிட்டாங்க? அந்த சின்ன பொண்ணு படிக்கிறதுக்காக தானம்மா இங்க வந்து தங்கி இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொப்னா மேல உன் பொண்ணு பழிய போட்டு பெரிய நாடகம் ஆடனா. நீ என் பொண்டாட்டி மேலேயே பழிய போட்டிருக்க. என் பொண்டாட்டி மேலையும் சாதாரணமா படிக்கிற ஒரு பொண்ணு மேலையும் இப்படி ஒரு பழிய போட்டிருக்கீங்களே. டே ரமேஷ், அப்படி இல்லடா. அந்த ஆண்டாளு வந்த நாள்ல இருந்தே இந்த வீட்ல ஏன் பேச்சுக்கு மதிப்பில்ல. எல்லாருமே அவளதான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஸ்வப்னா வந்த நாள்ல இருந்து ஏன் பொண்ணை யாருமே மதிக்கிறது இல்ல. அந்த கோவத்துல தான் நான் இப்படி எதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. அவங்க 2 பேரையும் உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய நாடகம்? உங்க சுயநலத்துக்காக என் பொண்டாட்டியை நானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. நீங்களாம் மனுஷங்களா? ஏன் காவியா, நீ சின்ன பொண்ணு தானே, உன் வயசுல இருக்கிற பொண்ணு தானே. இப்படி அவன் மேல பழிய போட உனக்கு வெக்கமா இல்ல? அதை கேட்டு காவ்யா தலை குனிஞ்சி விக்கி விக்கி அழுதுகிட்டு இருந்தா. போதும், இத்தனை நாளா பெத்த அம்மா கூட பிறந்த தங்கச்சின்னு உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா மத்தவங்க மேல கேவலமா பழி போடுறீங்கன்னா நீங்க மனுஷங்களே இல்ல. அம்மா, உனக்கு வயசாயிடுச்சு, அதனால உன்னை வீட்டை விட்டு துரத்தல. ஆனா காவியா, நாளையில இருந்து இந்த வீட்டில் இருக்கிற உரிமை உனக்கு இல்ல. நாளைக்கே உன்னை நான் ஹாஸ்டலுக்கு அனுப்புறேன். அங்க போய் கஷ்டப்பட்டாதான் என்னோட அருமை என்னன்னு உனக்கு புரியும். ஐயோ ரமேஷ், என் பொண்ண ஹாஸ்டலுக்கு அனுப்பிடாதடா. வேணும்னா நான் அந்த ஆண்டாளோட காலில் விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. மன்னிப்பு தேவையில்லம்மா, என் முடிவு மாறாது. அப்படி அம்மாவையும் தங்கச்சியையும் திட்டி ஆண்டாளுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருந்தா ரமேஷ். ஆண்டாளோட கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட, ஆண்டாளு, என்னை மன்னிச்சிடு. நீ வந்ததுல இருந்தே பிரச்சனைங்க வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் உன் பேச்ச கேட்காம என் அம்மா என் தங்கச்சி சொல்றதையே நம்பி உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்துறேன். நல்ல வேளையா உன்னோட புத்திசாலித்தனத்தால உன் மேல தப்பு இல்லைன்னு நீயே நிரூபிச்சிருக்க. இனிமே உன்னை யாரு தப்பா சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீட்டில் இடமில்ல. சொப்னா, உன் படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். என்னோட வாக்கு இது. பரவாயில்லங்க, உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதானே தீரும். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். கார்த்திக் அந்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். கனகம் காவியா 2 பேரும் இடிஞ்சு போய் உக்காந்துட்டாங்க. மத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கலான்னு நினைச்சு அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச அந்த விடியல் அவங்க வாழ்க்கையில புதுசா இருந்துச்சு. ஆனாலும் ரமேஷ் 2 பேரும் பால்கனியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வப்னா ஹால்ல லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. காவியா லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டா. பாவம் கனகா அவங்க ரூம்ல உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. பாத்தியா ஆண்டாளு, காவியா வீட்டில் இல்லைங்கிறதால வீடே அமைதியா இருக்கு. அம்மாவும் பெரிய பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இனிமே அவங்க உன் விஷயத்துல தலையிட மாட்டாங்க. ஆனா என் கிராமத்து பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்துக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன் தெரியுமா? இன்னொரு தடவை கிராமத்து போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் உங்ககிட்டயும் நான் இந்த மைண்ட் கேம் விளையாட வேண்டி வரும். ஐயோ வேண்டாமா தாயே, உன் போலீஸ் மூளை இருக்கே, ட்ராக்கிங்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்பப்பா நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அப்படி 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. ஸ்வப்னா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி வீட்டுல இருக்கிற இருட்டெல்லாம் போய் இப்ப அவங்க வாழ்க்கையில புது வெளிச்சம் வந்துருந்துச்சு. பாத்தீங்கல்ல, பொய் சொல்லி எவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டாலும் கூட உண்மையை மறைக்க முடியாது. மாமியாரோட ஆட்டத்தையும் நாத்தனாரோட ஆட்டத்தையும்
ஆண்டாளு லாஜிக்கான ஒரே ஒரு கேள்வியை கேட்டு மொத்தத்தையும் தவிடுபடியாக்கிட்டா. அன்னையிலிருந்து ரமேஷும் கூட தான் பொண்டாட்டி பேச்ச கேட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டான். இந்த நாத்தனார் கதை இந்த எபிசோடோட சந்தோஷமா இங்க முடியுது. ஒரு சாதாரண பொண்ணு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு தவிக்கிறான்னு இந்த கதையில நாம பார்த்தோம். இன்னொரு சூப்பரான புது சீரிஸோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாத்தீங்கல்ல, நாத்தனாரோட ஃபைனல் எபிசோட்ல நான் ஆடின ஆட்டத்தை அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரமேஷ் எடுத்த முடிவு சரிதானா? உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி ஸ்டோரிஸை பார்க்கணும் அப்படின்னா உடனே எங்களுடைய ஆண்டாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு ஆண்டாளு.